நீங்க பாருங்க, ஒரே இஷ்யூ, 2 நீதிபதிகள், ஒரு நீதிபதிகள் வேதனை வடிக்கிறார், கண்ணீர் வடிக்கிறார், எனக்கு இதையுமே வெடிச்சிரும் போல இருக்கு அப்படின்னு சொல்றார். இன்னொரு நீதிபதி நீங்க நிலத்து பக்கமே போகக்கூடாது, என்எல்சி கிட்ட என்ன காசை வாங்கிட்டீங்க, நீங்க உடனே வெளியேறுங்க, நீங்க போராட்டம் வந்தா பிடிச்சி உள்ள போடுங்கன்னு உத்தரவிடுறது. அதுக்கு வந்து தமிழக வாழ்வுரிமை கட்சி தலைவர் என்ன அழுத்தம் கொடுத்திருக்காரு? கூட்டணி கட்சியில் இருக்கீங்க, நீங்க சட்டமன்றத்தை கவனிச்சிருந்தீங்கன்னா தெரியும் என்ன அழுத்தம் கொடுத்து பேசிருக்கோம் அப்படின்னு. இது ஒரு ஒரு எம்எல்ஏ, இன்னைக்கு வேல்முருகன் ஒருத்தர் எம்எல்ஏ இருக்கிறதால தான் இந்த பிரச்சனை இன்னைக்கு பத்திரிகை ஊடகத்தில் சட்டமன்றத்தில் பேசு பொருளாக மாற்றிருக்கிறேன். இது தொடர்ச்சியாக 5 முறை சீஃப் செக்ரட்டரி, 3 அமைச்சர்கள், 20 ஐஏஎஸ் ஆஃபீஸர், சிஎம் செக்ரட்டரி 4 பேர், தொழில்துறை செக்ரட்டரி, சேர்பர்சன் இபி, ஃபைனான்ஸ் செக்ரட்டரி, தொழிலாளர் செக்ரட்டரி, தொழிலாளர் துறை செயலாளர், தொழிலாளர் துறை அமைச்சர், தொழில்துறை அமைச்சர், வேளாண்மை துறை அமைச்சர், இந்த தமிழ்நாட்டுடைய வரலாற்றில் இப்படி இல்லை. கிட்டத்தட்ட 5 முறை இத்தனை அதிகாரிகளை கொண்டு வேல்முருகன் ஒருவன் விவசாயிகளின் பக்கம் நின்று ஒத்தாளா போராடி இருக்கான். ஒரு மீட்டிங் 7 மணி நேரம், 12 மணி நேரம்லாம் மீட்டிங் நடத்திருக்காரு. கூட்டணியில் ஏங்க பேசுற ஒரு அர்த்தம் இருக்கணும். இந்த விகண்டாவாதத்துக்கு பரபரப்பு கேள்வி கேட்கக்கூடாது. வலியோடு நின்று வேதனோட கொட்டி தீர்த்துருக்கிறார். அதுதான், அதனாலதாங்க அதுக்காக அந்த மக்களோட ரெக்கமெண்டேஷன் அந்த மக்கள் தான் தேர்ந்தெடுத்து உள்ள அனுப்பி இன்னைக்கு போய் இந்த பிரச்சனைகளை பேசுறத கேக்குறீங்களா? அந்த வேதனையோடு இருக்கிறதால தான் சரி நான் வேல்முருகன் ராஜினாமா பண்ணிட்டா நீங்க வேல்முருகன் குரலை யாருங்க பேசுவா? பதில் சொல்லுங்க. நீங்க வந்து அந்த எம்எல்ஏ பேசுவீங்களா? கேட்கறதுக்கு பதில் சொல்லுங்க. பேசுறத சொல்லுங்க. பேசிட்டு இருக்கிறேன். இன்னைக்கு எம்எல்ஏ ஆவணதான் உள்ள போய் இன்னைக்கு சீஃப் செக்ரட்டரி தலைமையில 3 கூட்டம் போட்ட முடியுது. உறுதுணையாக இல்ல அப்படிங்கறதால தான் சட்டமன்றத்தில் அவ்வளவு கடுமையா பேசியிருக்கிறேன். வாட்ஸ்அப்ல அனுப்பியிருக்கேன், அதை பாருங்க. அதை பார்த்தாலே உங்களுக்கு புரியும் எவ்வளவு வேதனையோட இந்த அரசை சுட்டி காட்டுறேன்னு. இப்ப வேல்முருகன் இந்த பதவியில் அங்க உள்ள இல்ல, சரி என்எல்சியோட கோச்சிக்கிட்டு நாளைக்கு நான் ராஜினாமா பண்ணி வந்துடுறேன். நான் இப்பயே உங்ககிட்ட அறிவிக்க நான் தயாரா இருக்கிறேன். இந்த என்எல்சி இஷ்யூக்காக, விவசாயிகளுக்காக நான் ராஜினாமா செய்வதற்கு. ஆனா இந்த கோரிக்கைகள் நிறைவேறுவதற்கு நீங்க உத்தரவாதம் இருந்தால் ராஜினாமா செய்ய தயாரா இருக்கு. பொதுவாக நிலக்கரி பயன்படுத்தி மின்சாரம் தயாரிப்பதை உலக நாடுகள் கைவிட்டுக் கொண்டிருக்கின்றன. கோலே வேண்டாம்னு சொல்றாங்க. ஆனா உலகத்திலேயே பழுப்பு நிலக்கரி, நிலக்கரியை விட 4 மடங்கு அதிகமாக சுற்றுச்சூழலை மாசுபடுத்தக்கூடிய, காலநிலை மாற்றத்துக்கு காரணமாகக்கூடிய விஷயம் வந்து பழுப்பு நிலக்கரி, லிக்னைட். அந்த பழுப்பு நிலக்கரியை வைத்து மின்சாரம் தயாரிக்கிற ஒரே ஒரு கொடுமை வந்து நம்ம நாட்டில் நடக்கும். 1956 இருந்து இன்னைய வரைக்கும் கடந்த 66 ஆண்டுகளாக நெய்வேலி தமிழகத்துக்கு செய்திருப்பது மிகப்பெரிய துரோகம். நெய்வேலி லிக்னைட் கார்பரேஷன் இஸ் a criminal offender. அவர் கிரிமினல் குற்றவாளி. கிட்டத்தட்ட பல்லாயிரக்கணக்கான மக்களுக்கு பல உடல் உபாதைகளை, கிட்னி டிசீஸ்ல இருந்து ஆரம்பிச்சு, ஸ்கின் டிசீஸ்ல இருந்து ஆரம்பிச்சு அவ்வளவு நோய்கள் வருவதற்கான காரணமாக இருப்பது நெய்வேலி லிக்னைட் கார்பரேஷன். அப்ப அந்திம காலத்தில் கூட தொழில்நுட்பமான பழுப்பு நிலக்கரியை வைத்து மின்சாரம் தயாரிப்பு முறையை முழுமையாக கைவிட்டு விட்டு புதுப்பிக்கத்தக்க ஆற்றல், பேராசிரியர் சொன்ன மாதிரி சூரிய சக்தி, காற்றாலை போன்ற பல்வேறு விஷயங்களுக்கு உலகம் போயிட்டு இருக்குது. ஆனா நாம தான் இன்னும் இந்தியா வந்து சுதந்திரத்தை வந்து இரவுல வாங்கினாலும் என்னமோ உலக நாடுகள்லாம் முடிச்சுக்கிச்சு, இந்தியா மட்டும் முடிக்காம இருக்கு. அப்ப நாம தான் இன்னமும் கைவிடப்பட்ட தொழில்நுட்பத்தை வைத்து நாம் மின்சாரம் தயாரித்துக் கொண்டிருக்கிறோம். நாங்கள் சொல்கிறோம், நிச்சயமாக கடலூர் மாவட்டத்தை பாலைவனமாக்க முயற்சிக்கக்கூடிய நெய்வேலி லிக்னைட் கார்பரேஷனுக்கு தமிழக அரசு எந்த நிலத்தையும் கையகப்படுத்தி கொடுக்கக்கூடாது. அது 2006 பணம் கொடுத்துட்டாங்க, 2006 பணம் கொடுத்துருக்காங்க, 50,000, 60,000, 1 லட்சம் கொடுத்துருக்காங்க, இல்லைன்னு சொல்ல. ஆனா 2006க்கு அப்புறம் இப்ப நிலம் கையகப்படுத்த சட்டம் வந்து 2013 வந்துருச்சு. லேண்ட் அக்விசிஷன் ஆக்ட் வந்துருச்சு. இந்த புவியின் சராசரி வெப்பநிலை 1.5 டிகிரி செல்சியஸ் மேல் உயரக்கூடாது என்று சொன்ன 2015 பாரிஸ் ஒப்பந்தம் அதன் பிறகுதான் வந்தது. அப்ப இன்னைக்கு இருக்கின்ற முக்கியமான சூழல்ல அந்த நெய்வேலி இருக்கக்கூடிய மக்கள் போராடுவது நெய்வேலி மாவட்டத்திற்கான போராட்டம் மட்டுமல்ல, ஒட்டுமொத்த தமிழகத்திற்கும் இந்தியாவிற்குமான உணவு பாதுகாப்பை கோரி இருக்கின்ற ஒரு போராட்டம். தமிழக அரசு தயவு செய்து புரிஞ்சுக்கணும். 100 ஏக்கர்ல என்எல்சி வந்து ஒரு பெரிய ஏரி வெட்டியிருக்கான். அந்த ஏரியில இந்த சாம்பல் தண்ணியை கொண்டு வந்து நிறுத்துறான். அதுல இருந்து அந்த தண்ணியை திறந்து விடுறான். அந்த சாம்பல் அப்படியே படிவங்கள் ஃபுல்லா அந்த விவசாய நிலங்கள்ல முழுவதுமா அப்படியே படியுது. அதனாலதான் அந்த விவசாய அரிசி, உளுந்து உற்பத்திலேயே அந்த பயிர் வகைகள்ல மாற்றம் ஏற்படும் நாங்க சொல்றோம். அந்த நீரை பம்ப் பண்ணி ஒரு நாளைக்கு பல கோடிக்கணக்கான மில்லியன் லிட்டர் தண்ணீரை பம்ப் பண்ணி கறி வெட்டி எடுக்க உறிஞ்சி வெளியே அனுப்புறான். அந்த வெளியேற்றல அந்த தண்ணீர்ல அந்த கறி வெட்டுறதுல தண்ணி எடுக்கிறாங்க. அந்த கறி துகள்கள் அந்த வாட்டர்ல வருது, அந்த தண்ணியோட கலந்து வருது. அதுவே எல்லா இடத்துலயும் வரும். என்எல்சி அதிகமா வரும். நீங்க சொல்ற மாதிரி காற்றின் மூலமா பரவும். அந்த தண்ணீரை சப்பரித்துக்குள்ள 1000 அடி 850 அடி குடிக்கும் போது அந்த கரித்துகள் கூட அந்த தண்ணி வெளியேறுது. அந்த தண்ணியை தான் மக்கள் குடிக்கிறாங்க. அதுதான் பல்லு ஃபுல்லா கம்ப்ளீட்டா மஞ்சள் ஆயிடுது, அந்த மூக்குல ரத்தம் வருது, அந்த அவங்க சிறுநீர், கோரலாது இப்படி ஏற்படுது. திடீரென்று ஆஸ்துமா ஏற்படுது. அப்படியே நோய் 2-3 நாள் இறந்துடுறாங்க. நிரந்தர தொழிலே இறந்துடுறாங்க. இதுல பெரிய கொடுமை என்னன்னா, முதலில் திரு ஸ்ரீபத் அவர்கள் இந்த ஆய்வு முடிவை என்ன சொல்லுன்னு சொல்லி ஒரு 7 நிமிஷம் பிரசன்டேஷன் பண்ணுவாங்க. அதன் பிறகு பேராசிரியர் அவர்களும் அந்த மேல்முறையும் பேசுவாங்க. Good morning everybody. I will give a quick
report on the findings of our study. So, first of all, my apologies. I will be speaking in English because I don't know Tamil, but and I also apologize in advance for any mistakes I make in pronouncing the names of any places because I'm not familiar with that. So, let me start with this. So, the objectives of our study. The area of our study was the Neerthirai and TVK regions. That is the area of interest. That was what we took up. That is because there is a long history of the social and environmental impacts of the power plants and mines in that area. There have been a lot of documentation on this, media reports, reports by local people, by local leaders. A lot of that has been there. So what we wanted to do was to do a study using scientific methods, using the lab reports and using all the samples, water and soil sampling, and do it with the involvement of the local community. So that was the objective of our study. We wanted to focus on soil and water elements because a lot of work around coal has been done around the air pollution, but water pollution and soil pollution has not been studied so much. So what did our study look at? We looked at the current status of the documents which are there, current status of the documented or whatever has been earlier documented, try and bring out new issues which have not been highlighted so far, identify the sources of pollution, and most important, suggest ways to address them. Our study had a four-part approach. We had four different things that we did as a part of our study. First is we reviewed the past documentation. When the issues have been raised in the past, we try to understand what all issues have been raised in the past. Then we did our own field observations. As people who have been studying this issue for a long time, we went to the field and tried to see what is happening. We took samples of the water and soil and took the tests in the lab. This was the core of our study. And we also had a questionnaire-based survey where we interviewed a lot of people from the area to bring their experiences and their perspectives. So to quickly give you the findings from the questionnaire study, what is the finding that people reported? So in the Neerthirai area, we looked at 7 villages. We had intensive discussions in 7 villages and we interviewed 101 people from these villages. And what they told us, the key findings, there is a lot of groundwater depletion because of the mines. Fly ash and coal dust pollution has been impacting the agriculture as well as polluting the water sources. Reduced milk yield from cattle, that is another very important point. Most people who have lost lands have been promised, but the jobs have not been given, or permanent jobs have not been given, and compensation has not been given, or very inadequate compensation. So very serious issues. In Neerthirai region, we looked at 2 villages. It's a smaller area, and the issues which are reported from there again very serious. There is a reduction in the quality and quantity of the fish catch because it's a fishing area also. Fly ash and dust pollution is there, coal dust pollution from the power plant. They have lung and skin diseases. Their access to fishing route has been lost, and there is a loss of income from agriculture also because of the pollution. To give some numbers, for example, in the 101 people interviewed in Neerthirai, 88% of the people report kidney diseases, skin and respiratory diseases. 84% people report that these diseases have increased from the last years, and they are very clear that these diseases are being caused because of fly ash from the power plants, the coal dust, the mixing of fly ash with water, and the effluent discharges from the power plants and mines. 63% of the people said that they don't have access to proper treatment because the government hospital is far away, private hospitals are expensive, and the NLC, Neerthirai Lignite Corporation, has its hospitals, but local people are not given access to it. Similarly, if you look at the irrigation water, then 58% of the people said that irrigation water which they have been using has deteriorated in the quality, and 89% of these people said that this loss of quality is because of the discharge from the power plants. If you look at drinking water sources, 65% of the people reported degradation in the drinking water quality, and again very clearly they are giving the cause as fly ash pollution, pollution from the mines, and groundwater depletion. Now some of the field observations, what we saw ourselves when our teams went there. In the Neerthirai area,
we saw massive pollution in many of the streams, the local streams and small rivers, because ash and effluent discharges were being let down directly into these streams. We saw ash deposition in the agricultural fields. Mounds of fly ash has been dumped everywhere all around, and there is rampant dust pollution because of coal dust and because of fly ash. In the Perennial region, what our team observed was the contamination of groundwater that is being used for drinking. There is rampant coal dust pollution. There is reduction in the quality and quantity of fish caught, and there is poor access for the fisher people to go to the sea. Just to give you one couple of glimpses of what we saw. So this is an ash dump. This is ash which has been dumped near the central water store in Delhi, and there were many such dumps. And of course, you can imagine that this is, then leading to water pollution, air pollution. This is a picture of the effluents which are directly being discharged from the power plant into the local water sources. So again, you can see that very dirty water is being led into the local water bodies. Now, let us talk about the core of our study, which is the water sample and water testing. This is a map which shows the location of where our samples were taken from. And as you can see, the black ones are the mines, and we can see that all around the mines and all around the power plant, we took the water and soil samples from there. So, what are our findings of that? In Neerthirai, we did 2 rounds of sampling where we did collection of groundwater, surface water and soil. In the first round from 20 locations, in second round from 11 locations. And what are the findings? We classified the sites, the locations into seriously contaminated and significantly contaminated and no contamination. So these findings show, maybe you can read it, that in the first round of 20 samples, 9 locations were seriously contaminated and 9 locations were significantly contaminated. In the second round of 11 locations, 8 locations were seriously contaminated and 2 were significantly contaminated. And the contamination that we are finding is very serious metals like mercury, selenium, fluoride, aluminum, which are very toxic in nature and have very serious health impacts. Similarly, in the Perennial, we had 1 round where we collected samples from 6 places, and again we found 3 of the sites to be seriously contaminated and 1 of them significantly contaminated. To give you some shocking findings, and these are only examples, we have many more details in the report itself. So in Neerthirai, in Kolkata Nagar, mercury, which is one of the most toxic substances known to humankind, it can be fatal also. We found the mercury level in the drinking water which is being used by the people to be 250 times the limits which are allowed by the government of India standards. And people again there are reporting kidney diseases, skin diseases, respiratory diseases. In 2 other locations, Karanpur and Vadakulu bypass, we took soil samples from the agriculture field, and we found very high contamination of selenium, again a very toxic material. All these materials and metals are also linked to coal dust and coal and fly ash. So the source is also very clear. And the people there reported that they are not getting any of the yields from the farms where this contamination has been found. So we can see the impact directly. In Perennial region, our testing showed in Karikuppam village where we took the soil sample from the agricultural field, boron, again a very toxic chemical, especially toxic metal, especially for the plants, was 30 times the limit. And again, people there reported that paddy does not grow there. The borewell water which we tested there, which is used by the people for drinking and domestic use, was contaminated with fluoride, iron, calcium, magnesium. So overall, if we see, then what we have found is there is tremendous contamination, there is violation of all the rules and regulations which is there. And this is not a new thing, though we have put some scientific facts to support that. Because this has been going on for so many years, it's a clear failure of the authorities like the Pollution Control Board, the Environment Ministry, even the district administration in controlling the pollution. Based on that, we are making certain recommendations which we hope that the government will follow. So, for both the Neerthirai and Perennial area, we have 3 recommendations which are valid for both the areas.
One is, we are saying that NLC and ITPCL, the company which runs the power plant there, they should immediately stop all the pollution that is happening from the mines and the power plant. The Tamil Nadu Pollution Control Board and Ministry of Environment should set up a special mechanism to monitor that this pollution is actually being controlled. This is of course a part of their duty, but it is not happening. So they have to set up something special for that. And most important, what we are suggesting is a committee should be set up with the representation of both NLC and ITPCL, the two companies, and the local communities, the village leaders and the village representatives, civil society organizations and independent experts that will monitor this pollution and the steps which are being taken to address the pollution. This is very important recommendation we are making. Apart from that, some other recommendations, only key recommendations I am giving here, others are there in the report. In the Neerthirai area, we are saying that there should be a comprehensive assessment of the damage which is already being done and compensation must be given. NLC should create extensive health care centers and also open their own hospitals and health facilities to local communities. The directions of the National Green Tribunal in the case in which NLC was involved should be implemented, including their main important recommendation that a health survey must be carried out in the area because health problems are rampant. All the outstanding issues of the land acquisition victims must be addressed immediately. And also because there is a clear failure of all the agencies in controlling this pollution, in addressing the problems of land acquisition. We are saying that there should be no more power plants or mines in the area, no brownfield, no greenfield mines, no further land acquisition in the area, and in fact, the government of India should bring in a roadmap for phasing out the mines and power plants from that area, given the fact that a lot of effort is being made in the state for renewable energy, for storage, for solar. We don't see that this will in any way create any problems for the electricity supply in the state also. Lastly, for the Neerthirai area, we have some recommendations that we are making, mainly in respect of the fishing community, that the power plant must ensure the fishing community has access to the sea water and their traditional sea routes, and they should ensure that their effluent discharges do not harm the fishing population. The ITPCL must undertake regular monthly marine monitoring of the coast, which is a part of their environment clearance condition. And there should also be a monitoring of the fish catch along the impacted coast by the Department of Fisheries with the participation of the local fishing community. So these are some of our recommendations, and we feel that given the serious situation, these must be treated as very, very urgent steps that need to be taken, and we hope that the authorities will look at this and follow these steps to immediately address the problems which are becoming very serious. Thank you. அதாவது இந்த எந்த ஒரு தொழிற்சாலையை பற்றி பேசினாலும் இப்போ நெய்வேலியை பற்றி பேசும்போது மக்களுடைய ஒரே ஒரு கேள்வி வந்து நீங்கள் மின்சாரத்தில் உட்காந்துக்கிட்டு மின்சாரத்துக்கு அகேன்ஸ்டாக நீங்கள் பேசுகிற மாதிரி ஒரு தவறான கருத்துக்கு கொண்டு போய் சேர்ப்பது ஒரு வாய்ப்பு உண்டு. எந்த ஒரு தொழில்நுட்பமும் அந்த தொழில்நுட்பத்துக்கு தேவையான மூலப்பொருளை எடுக்கும்போது அது கடைசி வரைக்கும் ப்ராசஸ் பண்ணுறதுக்கு எல்லா தொழில்நுட்பமும் உண்டு. அந்த தொழில்நுட்பத்தை யாருமே கடைபிடிக்கிறது கிடையாது. அதே நேரத்தில் வந்து இந்த பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டு வந்து கரெக்டாக சூப்பர்வைஸ் பண்ணுறது கிடையாதுங்க. இப்போ முக்கியமாக நீங்கள் நெய்வேலின்னு பார்க்கும்போது இந்த ஃப்ளை ஆஷ் அப்படின்னு சொல்கிறது வந்து அங்கே மட்டும் கிடையாது, தூத்துக்குடியும் இருக்குது, நம்ம எண்ணூர்லேயும். இது ஒரு பெரிய பிரச்சனை. இது வந்து ஒரு டைம் பாம்பு அப்படின்னுவாங்களா, அந்த மாதிரி ஒரு டைம் பாம்பு. இந்த டைம் பாம்பு எப்படின்னா ஃப்ளை ஆஷ் அப்படின்னு சொல்லும்போது என்னுடைய ஒரே ஒரு வேண்டுகோள், யாராவது இதை பற்றி வந்து நம்பாமல் இருந்தாங்கன்னா அவங்க ரொம்ப தூரம் போக வேண்டாம். எங்கெங்கே ஃப்ளை ஆஷ் இருக்கோ அங்கே போய் நீங்கள் ஒரு அரை மணி நேரம் நின்றுட்டு வந்தால் போகிறோம். அங்கே நின்னாலே போகிறோம். அந்த ஃப்ளை ஆஷ் வந்து உங்களுக்கு இட்ஸ் ஆல்மோஸ்ட் மைக்ரான் பார்ட்டிகல்ஸில் இருக்கும். ஒவ்வொரு தடவையும் காற்றடிக்கும் பொழுதும் அந்த காற்று வந்து அந்த ஃப்ளை ஆஷை கொண்டு வந்து உங்கள் முடிக்கு மட்டும் இல்லை, உங்கள் மூக்கு வழியாக உள்ளார போய் நுரையீரலில் பாதிப்பதற்கு எல்லா வாய்ப்புகளும் உண்டு. இது மட்டும் இல்லை, ஒவ்வொரு கறி வரும்போதும் அது நிலக்கரி, இந்த நிலக்கரி எந்த மாதிரி நிலக்கரி வந்தாலும் அந்த நிலக்கரியுடைய காம்போசிஷன் வேரி ஆகிட்டே இருக்கும். அந்த நிலக்கரி வந்து எரிக்கும் போது அதுலேருந்து மெர்க்குரி, செலீனியம், கேட்மியம், காப்பர், குரோமியம், இது போன்ற பல விதமான ஹெவி மெட்டல்ஸ் இன்க்ளூடிங் மெர்க்குரி இது வந்து வெளியே வர்றதுக்கு வாய்ப்புகள் உண்டு. அது ஒவ்வொரு நிலக்கரி சாம்பிள்லையும் வித்தியாசமாக கூட வரலாம். இந்த அத்தனையும் வந்து ஃப்ளை ஆஷில் சேர்ந்து வரும்போது இந்த ஃப்ளை ஆஷ் மட்டும் கிடையாது, இந்த ஃப்ளை ஆஷ் காற்று அடிக்கும்போது அங்கேருந்து பறந்து போய் எந்த ஒரு ஏரியோ ஒரு குளமோ அதிலே போய் கலக்கலாம். இப்போ எனக்கு முந்தி பேசினவர் சொன்னார், இந்த மாதிரி அந்த தண்ணியில் போய் சேர்க்கும்போது மீன்களை பாதிக்கவுண்டு. மீன்களை பாதிக்கிறது ஒரு பக்கம், மீன்கள் வந்து அது உண்கொண்டு அதோடைய
தோலில் போய் அதில் தசையில் போய் சேரும்போது அது ஹையர் ஃபுட் செயின்னு போகும்போது பறவைகளையும் பாதிக்கலாம், மனிதர்களையும் பாதிக்கலாம். நீரை பற்றி வந்து என்னுடைய நண்பர் ஜனகராஜ் வந்திருக்கிறாரு, நீங்கள் அவர்கிட்டயே அதை பற்றி நிறைய பேசலாம். நீங்கள் அதாவது இதில் என்ன இருக்குன்னா உங்களுக்கு அது மட்டும் கிடையாது, பறந்து போய் வயலில் விழும்போது வெறும் அறுவடை பாதிச்சதுன்னு சொல்கிறாங்க. அறுவடை மட்டும் கிடையாது, அங்கே போய் படையும் போது மண் வழியாக மண்ணில் இருக்கிற மண் நுண்ணுயிர்களையும் மண்ணில் இருக்கிற மண்புழுக்களையும் பாதித்து மண்ணோட கலந்து நீரோட கலந்து செடியோட உள்ளார தானியங்களை போய் சேரும். அந்த தானியங்களை பலவிதமான பல்லுயிர்கள் சாப்பிடும், அதே நேரத்தில் மனிதரும் சாப்பிட போகிறோம். உணவு சங்கிலின்னு பார்க்கும்போது இது வெறும் ஃப்ளை ஆஷ் நெய்வேலி கிடையாது. அந்த ஃப்ளை ஆஷ் அந்த ஹெவி மெட்டல்ஸ் வழியாக நம்ம மாநிலம் முழுக்கவே பரவுறதுக்கு ஒரு வாய்ப்பு உண்டு. இது வந்து நல்லா இந்த கருத்தை வந்து கண்டிப்பாக நீங்கள் வந்து புரிஞ்சுக்கணும். அப்போது இது ஒரு டைம் பாம். அது மட்டும் கிடையாது, சிறு குழந்தைகள், இப்போ இருக்கிற குழந்தைங்களுக்கு, இப்போ பெரியவங்களெல்லாம் வந்து ஒரு வழியாக வந்து அவங்க சொல்லுவாங்க, எனக்கு ஸ்கின்ல ஒரு மாதிரியா இருக்குங்க, எனக்கு வந்து சிறுநீரகம் வந்து ஒரு மாதிரி பிரச்சனை பண்ணுதுன்னு சொல்லலாம். பட் எனக்கு பயம் இருக்கிறது எல்லாமே வந்து இன்னைக்கு பள்ளிக்கு போகிற கல்லூரிக்கு போகிற மாணவ மாணவியர்கள், அந்த வழியாக செல்லும் மாணவ மாணவியர்கள் இன்னொரு 15-20 ஆண்டுகளில் there's a huge time bomb of lung diseases, அதாவது இந்த நுரையீரலுடைய பலவிதமான பிரச்சனைகள், அதே நேரத்தில் சிறுநீரக பிரச்சனைகள், தோல் பிரச்சனைகள், இன்னும் தாண்டி என்னென்ன பிரச்சனைகள் வரும் சொல்ல முடியாதுங்க. அந்த அளவுக்கு வந்து ஒரு ஆபத்தான ஒரு பொருள். அதை வந்து ப்ராப்பராக வந்து செஞ்சு ஆகணும். இது ஒரு வார் ஃபுட்டிங்கில் எடுத்து ஆகணும். இதுக்கு எல்லா விதமான அரசுகளும் நம்மளுடைய அது தமிழ்நாடு பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்ட், நெய்வேலி லிக்னைட் கார்பரேஷன், அதே நேரத்தில் வந்து ஆல் டான்ஜெட்கோ எல்லாரும் சேர்ந்து ஒரு வார் ஃபுட்டிங்கில் இந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணுறதுக்காக தான் நாங்கள் எல்லாம் இங்கே சேர்ந்துருக்கிறோம். வாய்ப்பளித்த பூவுலகின் நண்பர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களும் நன்றியும். இதை வந்து we will have to take a sort of a solution for all this. Thank you very much. முதலில் நான் சார்ந்திருக்கின்ற நான் வாழ்கின்ற பகுதியான இந்த NLC சுற்றியுள்ள கிராம மக்களுக்கு ஏற்பட்டிருக்கிற பாதிப்பு, மாசு, நிலத்தடி நீர் பாதிப்பு, அதனால் மக்களுக்கு ஏற்படுகின்ற பாதிப்பு, அதுபோன்று பரங்கிப்பேட்டை அனல் மின் நிலையத்தால் ஏற்பட்டிருக்கிற பாதிப்பு, இவற்றையெல்லாம் பல மாதங்களாக எங்கள் பகுதிகளுக்கு வந்து ஆய்வை மேற்கொண்டு அந்த மக்களுக்கு ஏற்பட்டிருக்கின்ற இனி ஏற்பட இருக்கின்ற மனித சமூகத்திற்கு, விலங்குகளுக்கு, கால்நடைகளுக்கு இந்த பாதிப்புகளை குறித்து ஒரு விரிவான அறிக்கையை தயார் செய்து உங்களை போன்ற ஊடக பத்திரிகை நண்பர்களின் வாயிலாக நம்மை ஆளுகின்ற அரசின் கவனத்துக்கு கொண்டு செல்கின்ற இந்த பெரும் முயற்சியில் ஈடுபட்ட பூவுலகின் நண்பர்களுக்கும் அதுபோன்ற மன்தன் அமைப்பினருக்கும் முதலில் மாவட்ட மக்களின் சார்பாக தொடர்ச்சியாக 30 ஆண்டு காலமாக இந்த போராட்டத்தை முன்னெடுத்து வருகின்றவன் என்கிற அடிப்படையிலும் முதலில் இந்த 2 அமைப்புகளுக்கும் எங்கள் மாவட்ட மக்களின் சார்பாக, பாதிக்கப்படுகின்ற விவசாயிகள் பொதுமக்களின் சார்பாக எங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அதுபோன்று இந்த NLC இஷ்யூ போராட்டங்களாக இருந்தாலும், இது போன்ற சமூகம் சார்ந்த பிரச்சனைகளாக இருந்தாலும் தொடர்ச்சியாக ஊடகத்தின் வாயிலாக, பத்திரிகையின் வாயிலாக இதை ஒரு பேசு பொருளாக பாதிக்கப்படுகின்ற மக்களின் பக்கம் நின்று பல்வேறு ஊடகங்கள், பத்திரிகைகள் செய்திகளாக வெளியிட்டு நீதிமன்றம், அரசின் கவனத்தை ஈர்த்திருக்கின்றன. அதற்காக எனது அருமை பத்திரிகை ஊடக நண்பர்களுக்கும் இந்த நேரத்திலே என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை சொல்லி, இப்போது இந்த அறிக்கையின் சாரம்சம் இங்கு எனக்கு முன்னால் பேசிய தோழர்கள் குறிப்பிட்டார்கள். இன்றைக்கு அந்த கடலூர் மாவட்டமே முற்றுமுதலுமாக இது போன்ற பிரச்சனைகளால் பெரும் பாதிப்புக்கு உள்ளாகி இருக்கிறது. ஒரு பக்கம் NLC-னுடைய தண்ணீரை உறிஞ்சி அளவுக்கு அதிகமாக வெளியேற்றுவதன் காரணமாக நிலத்தடி நீர் இன்றைக்கு 1000 அடிகளுக்கும் கீழே சென்றிருக்கிறது. அந்த நிலக்கரியை வெட்டி அது மின்சார தேவைக்கு பயன்படுத்துகின்ற போது ஏற்படுகின்ற அந்த துகள்கள் காற்றின் வழியாக அந்த மாவட்டம் முழுவதும் பக்கத்து மாவட்ட மக்களுக்கும் பரவி மூச்சு திணறல், இருதய கோளாறு, சிறுநீரக கோளாறு, இது போன்ற நுரையீரல் தொற்று, இது போன்ற பல்வேறு நோய்களுக்கு உள்ளாகிறார்கள். மர்மமான முறையில் சில தொழிலாளர்களும் பொதுமக்களும் நெய்வேலியை சுற்றி இருப்பவர்கள் உடனடியாக மூச்சு திணறுகள் ஏற்படுகிறது. குழந்தைகளுக்கு மூச்சு திணறுகள் ஏற்பட்டு மூக்கின் வழியாக இரத்தம் சொட்டுகின்ற காட்சிகள்,
இதையெல்லாம் சென்று மருத்துவர்களிடத்தில் அந்த குழந்தையை பெற்ற பெற்றோர்கள் காட்டுகின்ற போது, இது NLC நீங்கள் பகுதியில் வாழ்கின்றீர்கள், உங்களுக்கான தூய காற்று இல்லை, தூய குடிநீர் இல்லை, இதனுடைய பாதிப்பின் விளைவாகத்தான் இது போன்ற நோய்கள் வருகிறது. அதனால் நீங்கள் தங்கள் வாழ்விடத்தை மாற்றிக்கொள்ளுங்கள் என்று அவர்களுக்கு அறிவுரை சொல்கிறார்களே தவிர அந்த நோயை தீர்ப்பதற்கான வழி இல்லை என்று மருத்துவர்களே கைவிடுகிறார்கள். ஆக ஒரு பக்கம் NLC, அதற்கு நேர் கடற்கரை ஓரமாக இருக்கிற பரங்கிப்பேட்டை, மாவட்டத்தின் தலைநகரமாக இருக்கிற கடலூர் ஷிப்காட் கடந்த காலத்தில் இது போன்ற அமைப்புகளினால் ஆய்வு செய்யப்பட்டு உலகளாவிய அமைப்பினால் அங்கு நிலத்தடி நீர், காற்று, ஆற்று நீர், கடல் நீர் சோதிக்கப்பட்டு தெற்காசியாவிலே மனிதர் இனம் வாழ்வதற்கு லாய்க்கற்ற பகுதி என்று பிரகடனப்படுத்தப்பட்டு இருந்திருக்கிறது. ஆனால் இவற்றையெல்லாம் தாண்டி இந்த மக்களின் அந்த வலியை, அந்த வேதனையை, எங்களுடைய அழுகுரலை எங்களை ஆண்ட சுதந்திர இந்தியாவின் இத்தனை ஆண்டு கால இந்த வரலாற்றில் இந்த NLC தொடங்கப்பட்டதிலிருந்தும், ஷிப்காட் தொடங்கப்பட்டதிலிருந்தும், பரங்கிப்பேட்டை பவர் பிளான்ட் தொடங்கப்பட்டதிலிருந்தும் எங்களுக்கான ஒரு சரியான தீர்வு எட்டப்படவில்லை. இந்த காற்றின் ஊடாக பரவுகின்ற இந்த துகள்களை சரி செய்வதற்கோ, இந்த மாசின் தன்மை, அதாவது 259 மடங்கு பாதரசம் கலக்கப்பட்டிருக்கிறது என்பதை இப்போது இந்த ஆய்வில் கண்டறியப்பட்டிருக்கிறது. மற்ற இதர அனைத்து பிரச்சனைகளிலும் ஒவ்வொரு கிராமம் வாரியாக இங்கு அந்த பர்சன்டேஜ் 100க்கு 89, 84, 65 இந்த சதவீதங்களில் பல்வேறு விதமான மனிதர்களுக்கான ஆபத்தை உருவாக்கக்கூடிய ஒரு சூழல் இந்த NLC, பரங்கிப்பேட்டை, கடலூர் ஷிப்காட் போன்ற நிறுவனங்களால் அந்த மக்களுக்கு ஏற்பட்டிருக்கிறது. தொடர்ச்சியாக 2001 நான் 2011 ஆண்டு வரை தமிழக சட்டமன்றத்தில் நூற்றுக்கணக்கான முறை இதை குறித்து ஆண்டு கொண்டிருந்த அரசுகளின் கவனத்தை ஈர்த்திருக்கிறேன். பல்வேறு சிறப்பு கவன ஈர்ப்பு தீர்மானங்களை கொண்டு வந்து பேசியிருக்கிறேன். NLCயின் பாதிப்புகளை குறித்து பலமுறை பேசியிருக்கிறேன். சட்டமன்றத்தை கவர் செய்கின்ற நிலைமை பத்திரிகை ஊடக நண்பர்களுக்கு தெரியும். எவ்வளவு வேதனையோடு, இந்த பாதிப்பின் வலியோடு மிக ஆக்ரோஷமாக ஆண்ட அரசுகளிடம் அல்லது கூட்டணி இருக்கின்ற அரசுகளிடமே கடிந்து கொண்டிருக்கிறேன், வெளிநடப்புகள் செய்திருக்கிறேன். ஆனால் இவற்றையெல்லாம் கண்காணித்து முறையாக இந்த மக்களுக்கு மாசுபடாத காற்றையும், மாசில்லாத குடிநீரையும், அவங்களுடைய விவசாய விளைநிலங்கள் பாழா போகின்ற சூழலையும், பாதிக்கப்பட்ட விவசாய மக்களுக்கு நிரந்தர வேலையும், ஊரிய இழைப்பிடும். ஆனால் இன்று வரையிலும் 66 ஆண்டு காலம் NLC தொடர்ந்து நடைபெற்ற போதிலும் அந்த மக்களுக்கு இந்த உரிமைகளை எங்களை ஆண்ட ஒன்றிய அரசுகளாலோ மாநில அரசுகளாலோ கிடைக்கப்பெறவில்லை. இது மிகப்பெரிய வேதனையான ஒரு செய்தி. ஆக இதுபோன்று எங்களுக்கான நிவாரணம், எங்களுக்கான நிரந்தர பணி, 13,000 ஒப்பந்த தொழிலாளர்களுக்கான நிரந்தர பணி, NLC அப்ரண்டிஸ் கொடுத்து அந்த அப்ரண்டிஸ்ஷிப்பை முடித்தவர்களுக்கு நிரந்தர பணி என்பதெல்லாம் இன்றைக்கு காற்றில் இந்த மாசோடு அவர்களும் வாக்குறுதிகளும் மாசுபட்டு கிடக்கின்றன. ஆக இவ்வளவு வேதனையில் வாழ்கின்ற எங்களுக்கு இன்றைக்கு பூவுலகின் நண்பர்களும் அந்த அமைப்பினரும் கொடுத்திருக்கிற இந்த ஆய்வு அறிக்கை என்பது மிகப்பெரிய பேர் இடியாக எங்கள் காதுகளுக்கும் எங்கள் உள்ளங்களுக்கும் இன்றைக்கு ஏற்பட்டிருக்கிறது. அந்த அளவுக்கு இன்றைக்கு இந்த NLC நிறுவனத்தினால் மிகப்பெரிய பாதிப்பு. இங்கே நீரியல் வல்லுநர் இஸ்மாயில் அவர்கள் குறிப்பிட்டது போல் இன்றைக்கு இந்த கரித்துகள்கள் மாசுகளால் இது நிலத்தடியில் படுகிறது. அதனூடாக விளைகின்ற விவசாய பொருள்கள், காய்கறிகள், நெல், பயிர் வகைகள் அனைத்திலும் அது மாசாக, அதில் நச்சுத்தன்மை உள்ளதாக மாறுகிறது. அதை உண்ணுகின்ற விலங்குகள், மனித உயிர்களுக்கும் மிகப்பெரிய பாதிப்பு இதனால் ஏற்படும் என்பதை தமிழ்நாடு அரசின் திட்டக்குழுவில் உறுப்பினராக இருப்பவரும் தமிழ்நாட்டின் நீரியல் துறையில் மிகச்சிறந்த வல்லுநருமாக இருக்கக்கூடிய ஒருவரே பத்திரிகை ஊடக நண்பர்களுக்கு இந்த செய்தியை தெரிவிக்கின்றார்கள். அதுபோன்று தமிழ்நாட்டிலும் கூடங்குளம் உள்ளிட்ட பல்வேறு காட்டுப்பள்ளி, எண்ணூர் துறைமுகம், நம்முடைய காஞ்சிபுரம் மாவட்டத்தில் அங்கு விமான நிலையத்திற்கு நிலத்தை கையகப்படுத்துகின்ற பிரச்சனை, NLC பிரச்சனை, இதுபோன்று எங்கெல்லாம் விவசாயிகள் விரட்டியடிக்கப்படுகின்றார்களோ, விவசாயிகளுக்கு அநீதி இழக்கப்படுகிறதோ அங்கெல்லாம் மக்களின் குரலாய் ஒலித்துக் கொண்டிருக்கின்ற தமிழ்நாடு அரசில் இந்த மாசு கட்டுப்பாடு, ஏனைய இந்த புவி வெப்பமடைதல் குறித்த ஆலோசனை குழுவில் இடம்பெற்றிருக்கிற பூவுலகின் நண்பர்கள் குழுவும் அதனுடைய முக்கியமான பொறுப்பாளர்களில் ஒருவருமான பொறியாளர் சுந்தரராஜன் அவர்கள் தலைமையிலான இந்த அமைப்பும் இதை குற்றம் சாட்டுகிறது. ஆக நானும் அரசிலே கூட்டணியில் இடம்பெற்றிருக்கிறேன். ஆனால் எங்களை பொறுத்தவரையிலும் நாங்கள் அரசின்
குழுக்களில் இடம்பெற்றிருந்தாலும், கூட்டணியில் இடம்பெற்றிருந்தாலும், சுந்தரராஜன் அதில் இடம்பெற்றிருந்தாலும், இவர் திட்டக்குழுவில் இடம்பெற்றிருந்தாலும், பேராசிரியர் இந்த குழுவிலே ஆட்சியாளரோடு நாங்கள் கூட்டணியில் இடம்பெற்றிருந்தாலும் கூட இது போன்ற சுற்றுச்சூழல் பிரச்சனைகளில், மனித உரிமை மீறல்களில் அல்லது காவல்துறையினுடைய நடவடிக்கைகளில், சில அரசு இயந்திரங்கள் செய்கின்ற தவறுகளில் இந்த 2.5 ஆண்டு காலத்தில் எந்தவித சமரசத்தையும் நாங்கள் செய்து கொள்ளவில்லை. நாங்கள் ஆட்சியாளர்களிடம், அதிகாரிகள் வர்க்கமிடம், அமைச்சர் பெருமக்களிடம் பல்வேறு தளங்களில், பல்வேறு களங்களில் மக்களின் குமுறல்களை, மக்களின் பாதிப்புகளை, மக்களின் வேதனைகளை, வலிகளை நாங்கள் எடுத்துரைத்திருக்கிறோம். ஆனால் இந்த அதிகார வர்க்கம் என்பது கொஞ்சம் கூட எங்களுடைய இந்த வழி நிறைந்த வேதனையான வேண்டுகோள்களை, நாளை இந்த புவிக்கு ஏற்படுகின்ற பேராபத்தை, இந்த மண்ணுக்கு ஏற்படுகின்ற பேராபத்தை, இந்த சுற்றுச்சூழல் காற்று மாசுபடுவதை குறித்து கிஞ்சித்தும் கவலை கொள்ளாத ஒரு நிறுவனமாக நம்முடைய தமிழ்நாடு மாசு கட்டுப்பாட்டு வாரியம் இருந்து வருகிறது. கடந்த காலங்களில் இதனுடைய தலைமை பொறுப்பில் இருந்தவர்கள், இதனுடைய மிகப்பெரிய பொறியியல் துறையில் இருந்தவர்கள் எல்லாம் எப்படி லஞ்சம் லாவணியத்தால் பெரும் கார்ப்பரேட் நிறுவனங்களுக்கும் இதுபோன்று மாசை ஏற்படுத்துகின்ற நிறுவனங்களுக்கும் துணை போகி அவர்கள் கையும் களவுமாக பிடிக்கப்பட்ட வரலாறுகள் எல்லாம் உங்களுக்கு தெரியும். ஆக அந்த வகையில் நாங்கள் தமிழ்நாடு அரசுக்கு இந்த 2 அமைப்புகளும் வைத்திருக்கிற இந்த நியாயமான பரிந்துரைகளை இங்கு தோழர் அவர்கள் பட்டியலிட்டிருக்கிறார்கள். நானும் அதை படித்தால் உங்களுக்கு நேரம் அதிகமாகும் என்கிற அடிப்படையிலே அதையே என்னுடைய கருத்தாக இந்த பரிந்துரைகளை எல்லாம் ஏற்று இதற்கான உரிய நடவடிக்கைகளை, சட்ட நடவடிக்கைகளை உடனடியாக தமிழ்நாடு முதலமைச்சரும் தமிழக அரசும் போர்க்கால அடிப்படையிலே மேற்கொள்ள வேண்டும். இதே நிலை நீடித்தால் கடலூர் மாவட்டம் மட்டுமல்ல, அதை சுற்றுவட்டார மக்களுக்கும் பாதிப்பு. ஒரு பக்கம் டெல்டால மீத்தேன், ONGC, அங்கு பல்வேறு தொந்தரவுகள். கடலூர் மாவட்டம் இப்படி, எங்களுக்கு இந்த பக்கம் அதானி துறைமுகங்கள், எண்ணூர் துறைமுகங்கள், இப்படி இந்த பக்கம் பரங்கிப்பட்ட தனியார் நிறுவனங்கள், பவர் பிளான்ட்டுகள். நீங்கள் டெல்டா மாவட்டம் முழுவதுமாக ஏற்கனவே நாங்கள் அங்கு போராடி வருகிறோம். ஆக தென் மாவட்டங்களில் இன்னைக்கு மலையை குறைஞ்சி இன்னைக்கு அங்கே மீத்தேன் திட்டங்கள், இப்போ இந்த பக்கம் கூடங்குளம் அணுமின் நிலையம். ஆக தமிழ்நாடு ஒரு அமைதியாக நம்முடைய தென்மேற்கு பருவக்காற்றையோ நம்முடைய பருவ மழைகளையோ இன்றைக்கு நான் அனுபவிக்கக்கூடிய ஒரு சூழல் இருக்கிறதா என்பதை எமது பத்திரிகை ஊடக நண்பர்களே சிந்தித்து பாருங்கள். தமிழ்நாடு முற்றுமுதலுமாக இன்றைக்கு இயற்கைக்கு நேர் மாறான பிரச்சனைகளில் சிக்கி தவித்துக் கொண்டிருக்கிறது. மற்ற மாநிலங்களில் விரட்டி அடிக்கப்படுகின்ற திட்டங்களை கொண்டு வந்து நம் மீது திணிப்பதும், குறிப்பாக பல்லாயிரக்கணக்கான ஏக்கர் விளை நிலங்களை அடிமாட்டு விலைக்கு அரசு உயரதிகாரிகள், காவல்துறை நிர்வாகத்தினூடாக மிரட்டி பறிப்பதும் தொடர்கதையாக இருந்து வருகின்றன. இதுக்கெல்லாம் நீதி கேட்டு நீதிமன்றத்திற்கு போனால் நீதிமன்றம் விவசாய நிலம் பக்கமே நீங்கள் செல்லக்கூடாது, நீங்கள் 2006 2000 1 லட்சம் ரூபாய், 1.5 லட்சம் ரூபாய், 6 லட்சம் ரூபாய் வாங்கிவிட்டீர்கள், கொடுத்ததை வாங்கி கொண்டு இடத்தை உடனடியாக காலி செய்ய வேண்டும், போராட்டம் கீராட்டம் என்று யாராக வந்தால் உடனடியாக அரசும் காவல்துறையும் கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று உத்தரவிடுகிறது. பேச்சுவார்த்தையினூடாக NLCயும் மாவட்ட நிர்வாகத்திடம் போராடி ஏற்கனவே கடந்த காலங்களில் கொடுத்த நிலத்திற்கு அதை இல்லாமல் தவிர்த்து ஏக்கர் ஒன்றுக்கு 10 லட்சம் ரூபாய், ஏற்கனவே கொடுத்தது 6 லட்சம் ரூபாய், ஆக 16 லட்சம் ரூபாய் வரையில் நாங்கள் நேரடியாக பேச்சுவார்த்தையின் மூலம் பெற்று வந்தோம். ஆனால் இது போதாது, எங்களுக்கு கூடுதலாக தொகையும், வீட்டுக்கு ஒருவருக்கு வேலை கேட்டு நீதிமன்றத்திற்கு போனால் 16 லட்சம் உங்களுக்கு அதிகம், கடந்த காலத்தில் NLC 14 லட்சம் கொடுத்தாங்கல்ல, அதை வாங்கிக்கிட்டு இடத்த காலி பண்ணுங்க, செப்டம்பர் 15க்குள்ள உங்க அறுவடை எல்லாத்தையும் முடிச்சுக்கிட்டு நிலத்தை அங்கே கொடுத்துடணும் அப்படின்னு உத்தரவு போடுறாங்க. அதே நீதிமன்றம் ஒப்பந்தத்தை 3 முறை NLCயோட போட்டவன் நான், வீட்டுக்கு ஒருவருக்கு நிரந்தர வேலை தருகிறேன் என்று சொன்ன அந்த NLCயை கேட்டு சரி நிலத்தை கொடுத்தாங்க 2006 10 வருஷமா இங்க அவங்க அனுபவிச்சாங்கன்னு நீங்க சொல்றீங்க, அன்னைக்கே அவங்களுக்கு நிரந்தர வேலை தரணுன்ற ஒப்பந்தங்களை நிறைவேற்றவில்லையே, அப்ப இந்த 15 ஆண்டுகளும் ஒரு வீட்டுக்கு ஒருவருக்கு நிரந்தர வேலை கொடுத்தா குறைந்தபட்சம் 60,000 ரூபாய் சம்பளம் என்று சொன்னாலும் இந்த 15 ஆண்டுகளில் கோடிக்கு மேலே ஒரு விவசாய குடும்பத்திற்கு சென்று சேர வேண்டுமே, அந்த தொகையை குறித்து நீதிமன்றங்கள் கேள்வி எழுப்பவில்லை, எங்களை ஆளுகின்ற அரசுகள் கேள்வி எழுப்பவில்லை. அதனால்தான் ஒவ்வொரு முறையும் NLC பிரச்சனையை குறித்து நான் பேசிவிட்டு வெளியில் வந்து பத்திரிகையாளர்களுடைய என்னுடைய குமுறல்களை, வேதனைகளை நாங்கள் வடிக்கிறோம். நான் மாவட்ட ஆட்சித்தலைவரோடு பேச்சுவார்த்தை நடத்தும் போதே ஏக்கருக்கு 32 ஏக்கர்ல இந்த ராட்சத பொக்கிலிங்களை விட்டு நிலத்தை நாசப்படுத்தினார்கள். 50 லட்சம் ரூபாய், 50,000 ரூபாய் வரைக்கும் ஏக்கர் கொடுங்க அப்படின்னா, நாங்கள் 30,000 ரூபாய் விவசாயிகளோட பேச்சுவார்த்தை பண்ணி தரேன்னு ஒத்துக்கிட்டு இருக்காங்க, நீங்கள் சொல்றதெல்லாம் நாங்கள் முயற்சி பண்றோம் அப்படின்னு சொன்ன நிலையில
இன்னைக்கு ஒரு நீதிமன்றத்தில் ஒரு கட்சி ஒரு வழக்கை தொடுத்த காரணத்தினால 32 ஏக்கருக்கும் வெறும் 10,000 ரூபாய், மக்கள் பேசுறது ஒரு 10,000 ஏக்கருக்கு உயர்த்தி அந்த 32 ஏக்கருக்கும் வெறும் 3,20,000 ரூபாய் கூடுதலாக கொடுத்துட்டு நீங்க நிலத்தின் பக்கமே போகக்கூடாது என்பதை சொல்லுகின்ற அளவுக்கு நம்முடைய நீதி பரிபாலன முறைகளும் இருக்கிறது. ஒரு நீதிபதி அதை பார்த்தவுடனே எனக்கு கண்ணீர் வருகிறது, நான் வேதனையில் துடிக்கிறேன், இப்படி உயிரோடு அந்த நெற்பயிர்களை நாசமாக்குறீர்களே என்று சொல்லுகிறார்கள். இன்னொரு நீதிபதி, நீங்கள் நிலத்துக்காக 10 ஆண்டுகளுக்கு முன்னாடி பணம் வாங்கி விட்டீர்கள், ஆனால் 10 ஆண்டுக்கு முன்னாடி பணம் வாங்கின அந்த மக்களுக்கு NLC கொடுத்த நிரந்தர வேலை, மாற்று இடம் 10 சென்ட், அவர்களுக்கான R&R பாலிசி, அவர்கள் வீட்டையும் நிலங்களையும் கைப்பற்றி நீங்கள் மாற்றுவதற்கு முன்பாக R&R பாலிசியிலே மறு குடியமைப்பு ஏற்பாடு செய்துவிட்டுத்தான் அவர்கள் நிலங்களையும் வீடுகளையும் காலி செய்ய வேண்டும் என்று சொல்லியிருக்கிறது. இதையே மத்திய ஒன்றிய அரசு போட்ட R&R பாலிசி. அவர்களுடைய கால்நடைகளுக்கு இழப்பு, வெடிவைக்கின்ற போது ஏற்படுகின்ற கீறல்களுக்கு, வீடினுடைய சிதறல்களுக்கு ஏற்பு, போர்வெல்கள் உள்ளே சென்று விடுகிறது, அதற்கான இழப்பீடு, இதையெல்லாம் குறித்து நீதிமன்றங்கள் கவலை கொள்ளவில்லை. ஆக நாங்கள் நாடுவது, சட்டமன்றங்களில் பேசிவிட்டோம், நாடாளுமன்றங்களில் பேசிவிட்டோம், மக்களை திரட்டி பல்வேறு போராட்டங்களை தொடர்ச்சியாக நாங்கள் நடத்தி வருகிறோம். ஆனால் நீதிமன்றங்களுக்கும் படியேறி உரிய இழப்பீடு வேலை கேட்டு பார்த்து விட்டோம். ஒப்பந்த தொழிலாளர்களுக்காக உச்சநீதிமன்றம் வரையிலும் நான் வழக்காடி அவர்களை பணியந்திரம் செய்ய வேண்டும் என்ற வேண்டுகோளை வைத்து இன்றைக்கு அங்கு போராடி வருகிறேன். அந்த 13,000 ஒப்பந்த தொழிலாளர்களையும் தமிழ்நாடு அரசின் கூட்டுறவு சொசைட்டியின் கீழ் கொண்டு வரப்பட்டு ஆண்டு ஒன்றுக்கு 1000 பேரை நிரந்தரம் செய்வோம் என்றார்கள். அதுவும் இன்றைக்கு வேதனையாக இருக்கிறது. ஆக இன்றைக்கு அந்த 13,000 ஒப்பந்த தொழிலாளர்களுக்கும் அரசின் சார்பாக நடைபெற்ற நீதிமன்ற வழிகாட்டுதலோடு நடைபெற்ற ஒரு தேர்தலில் நான் என்னுடைய கட்சியினுடைய பிரதிகள் தான் வெற்றி பெற்று தலைவராக இருக்கிறார்கள். எங்களோடு போட்ட ஒப்பந்தங்கள் ஆண்டு ஒன்றுக்கு 1000 பேரை ஒப்பந்த தொழிலாளர்களை வீடு நிலம் கொடுத்தவர்களையும் இதர பணிகளில் உள்ள வந்தவர்களுக்கும் தருவோம் என்ற உத்தரவாதம் உச்சநீதிமன்றத்தில் கொடுக்கப்பட்டது. ஆனால் இன்று வரையிலும் கிடையாது. அங்கு ஒப்பந்த தொழிலாளிகள் போராடி கொண்டிருக்கிறார்கள். ஆக ஒரு பக்கம் சுற்றுச்சூழலால் நாங்கள் அழிந்து கொண்டிருக்கிறோம். மாசு காற்றில் ஏற்பட்டிருக்கிற மாசால் எங்களுடைய எதிர்கால தலைமுறை அழிந்து கொண்டிருக்கிறது. குழந்தை செல்வங்கள், பெண்களுக்கு கருவுறுகின்ற முறையிலே பிரச்சனைகள் இருக்கிறது. பெண்களுக்கு மாதவிடாய் காலங்களிலே கோளாறுகள் ஏற்படுகிறது. பல்வேறு பிரச்சனைகள் இருக்கிறது இதனால். ஆனால் இதை எதை குறித்தும் கவலைப்படாமல் இந்தியாவினுடைய மாசு கட்டுப்பாட்டு வாரியங்களும் தமிழ்நாட்டுடைய மாசு கட்டுப்பாட்டு வாரிய அதிகாரிகளும் இந்த NLC செய்கின்ற இந்த அடாவடிகளை, அட்டூழியங்களை, அக்கிரமங்களை நீதிமன்றங்களாலும் கேள்வி எழுப்ப முடியாத சூழல், ஒன்றிய அரசுகளாலும் எங்களுக்கான நிவாரணங்களை பெற்றுத்தர முடியாத சூழல், மாநில அரசுகளும் எங்களிடத்தில் என்ன இருக்கிறது, இது ஒன்றிய அரசு திட்டம் என்று கைவிடுகிற சூழல். ஆக இப்படி வேதனையில் வாழ்ந்து கொண்டிருக்கிற எங்களுக்கு எங்களுடைய நிலம், எங்களுடைய நீர், எங்களுடைய காற்று முற்றுமுழுமாக மாசுபட்டு இயற்கைக்கு முரணான ஒரு செயலை இன்றைக்கு NLC நிர்வாகம் செய்து கொண்டிருக்கிறது. ஆதலால் இந்த அமைப்புகள் கொடுத்திருக்கிற இந்த பரிந்துரையை மேற்கொண்டு NLCயும் தமிழ்நாடு அரசும் ஒன்றிய அரசும் உரிய நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும். அப்படி இல்லை என்று சொன்னால் இதையே அமைப்பினரையும் திரட்டி மக்கள் அளவில் மாவட்டம் முழுவதும் NLC பாதிக்கப்படுகின்ற ஒட்டுமொத்த கடலூர், அரியலூர், பெரம்பலூர், விழுப்புரம் போன்ற அருகாமை மாவட்டங்கள், டெல்டா மாவட்டங்களுக்கும் இந்த பாதிப்புகள் பரவ இருக்கின்ற அபாயம் இருக்கிறது என்பதை நம்முடைய இஸ்மாயில் அவர்கள் இங்கே குறிப்பிட்டார்களே, இதை கருத்திலே கொண்டு இது தொடர் ஒரு பிரச்சார இயக்கமாக தொடர் NLCக்கு இந்த சுற்றுச்சூழலுக்கு எதிரான போராட்டங்களை வேலை கொடுக்கிறது, ஒரு இழப்பீடு கேட்கறதோடு மட்டுமல்லாமல் இதற்கான போராட்டங்களையும் எதிர்வரும் காலங்களில் ஒத்த கருத்துள்ள அரசியல் கட்சியினோடு, சுற்றுச்சூழல் அமைப்பினரோடு, சமூக செயல்பாட்டாளர்களோடு எங்கள் போராட்டம் தொடரும் என்பதை தெரிவித்து, மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் உங்களோடு இருக்கிற ஒரு சில அதிகாரிகள் சொல்வதை மட்டும் தயவு செய்து நீங்கள் கருத்திலே கேட்காமல் களத்தில் இன்று போராடுகின்ற எங்களை போன்றவர்களை, விவசாயிகளை, பாதிக்கப்படுகின்ற மக்களையும் அழைத்து நேரடியாக என்னதான் உங்களுக்கு பிரச்சனை என்கிற எங்களுடைய அந்த வலிகளை, எங்களுடைய வேதனைகளை கொஞ்சம் காது கொடுத்து கேட்டு ஒரு சரியான ஒரு தீர்வை இந்த NLC விடயத்திலே நீங்கள் ஏற்படுத்தி தர வேண்டும் என்ற வேண்டுகோளை முன்வைத்து நன்றி கூறி முடிக்கிறேன். நன்றி, வணக்கம். தமிழ்நாடு அரசு என்ன சார் பண்ணணும்? தமிழ்நாடு அரசு அதாவது இதுல இந்த சுற்றுச்சூழல் இந்த பரிந்துரைகளை அத்தனையும் நடைமுறைப்படுத்துவதற்கு உரிய அத்தனை விதமான அழுத்தங்களையும் NLCக்கு தர வேண்டும். இந்த மாசு கட்டுப்பாட்டு வரை DE அளவில், AE அளவில் ஒரு மிகப்பெரிய பொதுத்துறை நிறுவனத்தை ஒரு சீஃப் செக்ரட்டரி தலைமையில் இருக்கிற NLC சேர்மனை கேள்வி எழுப்ப முடியாது. அதனால ஒரு IAS போன்ற IAS ரேங்க்ல உள்ள ஒரு செக்ரட்டரி லெவலில் உள்ள ஒரு அதிகாரியை நியமனம் செய்து குறிப்பாக இந்த மாசினால் ஏற்படுகின்ற நிலத்தடி நீர், காற்று, மக்களுக்கு ஏற்படுகின்ற பாதிப்புகளை குறித்து ஒரு ஆய்வு செய்து இதையெல்லாம் மாற்றம் செய்வதற்கான உரிய அழுத்தங்களை NLCக்கு தரக்கூடிய ஒரு நேர்மையான ஒரு IAS அதிகாரி தலைமையிலான ஒரு குழுவை
அந்த குழுவில் சுற்றுச்சூழல் அமைப்பினர், உள்ளூர் பஞ்சாயத்து தலைவர்கள், உள்ளூர் விவசாய பெருமக்கள், வீடுகளில் கொடுத்த பாதிக்கப்பட்ட மக்கள், எங்களை போன்ற அந்த மாவட்டத்துடைய எம்எல்ஏக்கள், எம்பிக்கள் கொண்ட மாவட்ட ஆட்சித்தலைவர் உள்ளிட்டவர்களை கொண்ட ஒரு குழு இருக்கணும். அந்த குழு மாதம் இந்த NLCயால் ஏற்படுகின்ற மாசுகளை குறித்து, சுற்றுச்சூழலை குறித்து, நிலத்தடி நீரை குறித்து எல்லாம் பேசி அந்த மக்களுடைய பிரச்சனைகளை தீர்வு காணணும். அது எதுவுமே தீர்வு காண்றதில்லை. ஏன்னா நான் தான் சொல்றேன், பல நீதிமன்றங்களே, பல வழக்கறிஞர்கள் NLCயினுடைய அட்வொகேட் பேனல் இருந்தவர்களே இன்னைக்கு தமிழ்நாட்டோட பல நீதியரசர்களாக இருக்கிறாங்க. ஆக ஈஸியாக அவர்களை நீதி அரசர்களை போய் சீனியர் மூத்த வழக்கறிஞர்களை வச்சு வாதாடி தங்களுடைய வாத திறமையால் ஏழை மக்கள் நாங்கள் போடுகின்ற வழக்கையெல்லாம் காது கொடுத்து கேட்பதற்கு தயாராக நிலைக்கு தள்ளப்படுறோம். நீங்க பாருங்க, ஒரே இஷ்யூ, 2 நீதிபதிகள், ஒரு நீதிபதிகள் வேதனை வடிக்கிறார், கண்ணீர் வடிக்கிறார், எனக்கு இதையுமே வெடிச்சிரும் போல இருக்கு அப்படின்னு சொல்றார். இன்னொரு நீதிபதி நீங்க நிலத்து பக்கமே போகக்கூடாது, NLC கிட்ட என்ன காசை வாங்கிட்டீங்க, நீங்க உடனே வெளியேறுங்க, நீங்க போராட்டம் வந்தா பிடிச்சி உள்ள போடுங்கன்னு உத்தரவிடுறது. ஆக இதெல்லாம் வந்து தமிழக வாழ்வுரிமை கட்சி தலைவர் என்ன அழுத்தம் கொடுத்திருக்காரு? கூட்டணி கட்சியில் இருக்கீங்க, நீங்க சட்டமன்றத்தை கவனிச்சிருந்தீங்கன்னா தெரியும் என்ன அழுத்தம் கொடுத்து பேசிருக்கோம் அப்படின்னு. இது ஒரு ஒரு எம்எல்ஏ இன்னைக்கு வேல்முருகன் ஒருத்தர் எம்எல்ஏ இருக்கிறதால தான் இந்த பிரச்சனை இன்னைக்கு பத்திரிகை ஊடகத்தில் சட்டமன்றத்தில் பேசு பொருளாக மாற்றிருக்கிறேன். இது தொடர்ச்சியாக 5 முறை சீஃப் செக்ரட்டரி, 3 அமைச்சர்கள், 20 IAS ஆஃபீஸர், சிஎம் செக்ரட்டரி 4 பேர், தொழில்துறை செக்ரட்டரி, சேர்பர்சன் இபி, ஃபைனான்ஸ் செக்ரட்டரி, தொழிலாளர் செக்ரட்டரி, தொழிலாளர் துறை செயலாளர், தொழிலாளர் துறை அமைச்சர், தொழில்துறை அமைச்சர், வேளாண்மை துறை அமைச்சர், இந்த தமிழ்நாட்டுடைய வரலாற்றில் இப்படி இல்லை. கிட்டத்தட்ட 5 முறை இத்தனை அதிகாரிகளை கொண்டு வேல்முருகன் ஒருவன் விவசாயிகளின் பக்கம் நின்று ஒத்தாளா போராடி இருக்கான். ஒரு மீட்டிங் 7 மணி நேரம், 12 மணி நேரம்லாம் மீட்டிங் எடுத்திருக்காரு. கூட்டணியில் பேசுற ஒரு அர்த்தம் இருக்கணும். இந்த விகண்டாவாதத்துக்கு பரபரப்பு கேள்வி கேட்கக்கூடாது. வலியோடு நின்று வேதனையோட கொட்டி தீர்த்திருக்கிறார். அதுதான், அதனாலதாங்க அதுக்காக அந்த மக்களோட ரெக்கமெண்டேஷன் அந்த மக்கள் தான் தேர்ந்தெடுத்து உள்ள அனுப்பி இன்னைக்கு போய் இந்த பிரச்சனைகளை பேசுறத கேட்குறீங்களா? அந்த வேதனையோடு இருக்கிறதால தான் சரி நான் வேல்முருகன் ராஜினாமா பண்ணிட்டா நீங்க வேல்முருகன் குரலை யாருங்க பேசுவா? பதில் சொல்லுங்க. நீங்க வந்து அந்த எம்எல்ஏ பேசுவீங்களா? கேட்கறதுக்கு பதில் சொல்லுங்க. பேசுறத சொல்லுங்க. பேசிக்கிட்டு இருக்கிற இன்னைக்கு எம்எல்ஏ ஆவணதான் உள்ள போய் இன்னைக்கு சீஃப் செக்ரட்டரி தலைமையில 3 கூட்டம் போட்ட முடியுது. இன்னைக்கு நிலத்துக்கு கொடுத்தவர்களுக்கு நிரந்தர வேலைங்கிற ஒப்பந்தத்தை ஏற்படுத்த முடியுது. அப்படி கேளுங்க. வெறும் வேல்முருகன் நாங்கள் தலைவராக இந்த மண்ணில் உருவாவதற்கு முன்பாக இதுல இருக்கு விவரம் படிங்க. ஏக்கருக்கு 100 ரூபா. எவ்வளவுங்க? ஏக்கருக்கு 100 ரூபா. நான் லீடராகி ஒப்பந்தம் போடுறதுக்கு முன்னாடி ஏக்கருக்கு வெறும் 50,000 ரூபா. எந்த கான்ட்ராக்ட் வேற கூட கிடையாது. இன்னைக்கு அதான் சொல்றேன், 56 இருந்து அதான் சொல்றேன், 56 இருந்து 100 ரூபா, 200 ரூபா, 300 ரூபா, 500 ரூபா, 5000 ரூபா. ஆனா நான் ஏற்பட்ட வரைக்கும் அதிகபட்ச NLC கொடுத்த தொகை என்பது 30,000 ரூபாயிலிருந்து 50,000 ரூபாய். இன்றைக்கு ஒவ்வொரு முறையும் போராட்டங்களை செய்து இன்னைக்கு 25 லட்சம் ரூபாயோ, வீட்டுக்கு ஒருவருக்கு நிரந்தர வேலை, 3 ஆண்டு பயிற்சி, அது போன்று ஏஎம்சி என்கிற அந்த அடிப்படையில் 1000 பேருக்கு நிரந்தர வேலை அவங்களுக்கு அப்படின்றதையும் அந்த அங்க இருக்கிற 13,000 தொழிலாளர்களும் ஓட்டு போட்டு உங்களை போன்று நீங்க கேட்கிற கேள்விக்கெல்லாம் சரியான பதிலடியாக தொடர்ந்து NLCக்காக வேல்முருகன் காலேஜ் நீங்க சொன்ன போது எம்எல்ஏவா இருந்தாலும் இல்லாவிட்டாலும் போராட்ட காலத்தில் நிக்கிறான்னு 13,000 தொழிலாளர்களும் ஓட்டு போட்டு ஒரே திமுக, அண்ணா திமுக, பிஜேபி, காங்கிரஸ், சிஐடி, ஏஐடிசி எந்த தொழிற்சங்கங்களும் கூட்டுறவு சொசைட்டியின் தொழிலாளர்கள் பிரதிநிதியாக அங்கீகரிக்கப்பட்ட வரலாறு இல்லை. வேல்முருகன் அங்கீகரிக்கப்பட்ட வரலாறோடு இருந்த காரணத்தினால்தான் உயர்நீதிமன்றம், உச்சநீதிமன்றம் வரையிலும் சென்று போராடி இன்றைக்கு ஆண்டுக்கு ஒரு முறை இந்த 13,000 பேரை நிலம் கொடுத்தவர்கள் அடிப்படையிலும் சீனியாரிட்டி அடிப்படையிலும் பணிநிரந்தரம் செய்ய வேண்டும் என்கிற உத்தரவை பெற்ற அந்த உச்சநீதிமன்ற உத்தரவே இன்னைக்கு NLCயும் தமிழ்நாடு அரசும் நிறைவேற்றி தருவதற்கு எங்களுக்கு உறுதுணையாக இல்லை. அப்படிங்கிறதால தான் சட்டமன்றத்தில் அவ்வளவு கடுமையாக பேசியிருக்கிறேன். வாட்ஸ்அப்பில் அனுப்பியிருக்கேன், அதை பாருங்க. அதை பார்த்தாலே உங்களுக்கு புரியும் எவ்வளவு வேதனையோட இந்த அரசை சுட்டி காட்டுறேன்னு. இப்ப வேல்முருகன் இந்த பதவியில் அங்க உள்ள இல்ல, சரி NLCயோட கோச்சிக்கிட்டு நாளைக்கு நான் ராஜினாமா பண்ணி வந்துடுறேன், நான் இப்பயே உங்ககிட்ட அறிவிக்க நான் தயாரா இருக்கிறேன். இந்த NLC இஷ்யூக்காக விவசாயிகளுக்காக நான் ராஜினாமா செய்வதற்கு, ஆனா இந்த கோரிக்கைகள் நிறைவேறுவதற்கு நீங்க உத்தரவாதம் தந்தா ராஜினாமா செய்ய தயாரா இருக்கிறேன். அதான் நாங்க வந்து எங்களுக்கு தெரியும், நான் வந்து அதான் சொல்றேன், 30 ஆண்டு காலம் இந்த போராட்ட காலத்தில் இருக்கிறதால உயர்நீதிமன்றங்களை ஏற்கனவே சொன்ன மாதிரி பல அட்வொகேட் NLCயுடைய வழக்கறிஞர் தான் அங்கே நீதிபதியாக உட்காந்துருக்காங்க. NLCயுடைய சீனியர் கவுன்சிலர் பேச்சு தான் எடுபடுது. எங்க பேச்சு எடுபடுங்கிறதால தான் நான் இப்போ கூட உங்களுக்கு தெரியும், 2 மாதத்துக்கு முன்னாடி 25,000 மக்களை திரட்டி விடுதலை சிறுத்தைகளின் தலைவரான திருமாவளவனையும்
கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய பாலகிருஷ்ணன் அவர்களையும், சிபிஐயினுடைய முத்தரசன் அவர்களையும், இங்கு மனிதநேய மக்கள் கட்சியின் பேராசிரியர் அவர்களையும், வீரமணி ஐயா திராவிட கழகத்தின் சார்பாகவும் மற்றும் பல்வேறு உள்ளூர் மக்களையும் தொழிலாளர் வர்க்கங்களை ஒன்று திரட்டி 25,000 மக்களை அணிதிரட்டி போராடி முற்றுகையிட்டு NLC அங்கு உற்பத்தி செய்ய முடியாது, மக்களை கொண்டு வந்து நிரப்பி, ஏன்னா நீதிமன்றத்துக்கு போனா எனக்கு நீதி கிடைக்காதுன்னு தான் நான் போகாம இருந்தேன். ஆனா இன்னைக்கு இன்னொரு கட்சி போனாங்க, அவங்க போய் நான் தடுக்க முடியாது. ஆனா அவங்க போனது அவங்களுக்கு பேக் ஃபயர் ஆகிப்போச்சு. நாங்க வந்து மக்களை திரட்டி போராட்டத்தின் ஊடாகத்தான் இந்த 50,000 நாங்க 5 லட்சம் ஆக்கணும், 10 லட்சம் ஆக்கணும், 15 லட்சம் ஆக்கணும். இன்னைக்கு 2006 நிலத்தெல்லாம் கொடுத்துட்டீங்க, இத்தனை வருஷம் நீங்க பயிர் வச்சுட்டீங்க, உங்களுக்கு ஒரு பைசா தர மாட்டோம்னா. ஆனா 6 லட்சம் ரூபாய் வாங்கியவர்களுக்கு அந்த 6 லட்சம் இல்லாம 10 லட்சம் ரூபாய், அந்த நிலத்தை கொடுத்தவங்களுக்கு வீட்டுக்கு ஒருவருக்கு 3 ஆண்டு பயிற்சி கொடுத்து நிரந்தர வேலை 1500 பேர் இருக்கின்ற ஒரு ஒப்பந்தத்தை நான் தான் கொண்டு வந்திருக்கேன். அதனால நீதிமன்றங்கள் எங்களுக்கான உத்தரவு, நீதிமன்றம் அப்படியே கொடுத்தா கூட அதை NLC தான் நிறைவேற்றணும், மாவட்ட நிர்வாகம் தான் அதை நிறைவேற்ற வற்புறுத்தணும். ஆனா அங்க இருக்கிற அதிகாரிகள், மாவட்ட ஆட்சித்தலைவர் ஓப்பனா சொல்றேன், மாவட்ட ஆட்சித்தலைவர் மக்களை பார்த்து NLC இல்லைன்னா நீங்க செத்து போடுவீங்களா அப்படின்னு கேட்டார் என்பதற்காக முதலமைச்சரிடம் சென்று இப்படிப்பட்ட மாவட்ட ஆட்சித்தலைவர் வைத்துக் கொண்டு எங்களுக்கு எப்படி நீதி கிடைக்கும் அப்படின்ட்டு முதலமைச்சர்கள் சண்டையிட்ட, சட்டமன்றத்தில் சண்டையிட்ட பிறகுதான் இன்றைக்கு அவர் மாற்றப்பட்டு இன்னொரு நேர்மையான மாவட்ட ஆட்சித்தலைவர் இன்றைக்கு வரவழைக்கப்பட்டு இன்னைக்கு ஒரு பைசா 1 லட்சம் தர மாட்டேன்னு சொன்ன அந்த NLC நிர்வாகத்தை இதே மாவட்ட ஆட்சித்தலைவரும் வேல்முருகனும் உட்கார்ந்துதான் பேச்சுவார்த்தை பண்ணி 1 ரூபா தர முடியாதுன்னா அன்னைக்கு கொடுத்தாச்சு, நீங்க 10 வருஷம் பயிர் செஞ்சிருக்கீங்க, இதுல கிடைச்ச லாபத்தை NLC பங்கு கேட்கும்னு சொல்லி ரொம்ப தென்னாவட்டா திமிர்த்தனமா எங்களோட பேசினாங்க. அந்த நிறுவனத்தை எங்கள் போராட்டத்தின் ஊடாக இன்னைக்கு என்ன சொல்ல போன மிரட்டி தான் இன்னைக்கு எக்ஸ்ட்ரா அந்த விவசாயிகளுக்கு 10 லட்சம் ரூபாய், 50,000 கொடுத்தவங்களுக்கு 3 லட்சம் ரூபாய், 70,000 கொடுத்தவங்களுக்கு 4 லட்சம் ரூபாய், இன்னைக்கு நிரந்தர வேலை. அதே மாதிரி AMCல 1000 பேர் பயிற்சி கொடுத்து 1500 பேர். இது வரைக்கும் NLC வரலாற்றிலே கிடையாது. NLCக்கு கீழே கொடுத்தவங்களுக்கு நான் நிரந்தர வேலை தரேன்ற ஒப்பந்தம் வரலாற்றிலே இல்லை. அதை கூட இன்னைக்கு 2 மணி நேரம் கலெக்டர் ஆஃபீஸில் போய் பேச்சுவார்த்தை பண்ணி முதலமைச்சரோட அங்கே வீடியோ கான்ஃபரன்ஸ் நான் பேசி சீஃப் செக்ரட்டரியோட பேச்சுவார்த்தை நடத்தி இப்போ என்ன கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னா 3 மாதத்திலிருந்து 6 மாத காலத்திற்குள்ள இந்த நிலம் கொடுத்தவங்களுக்கு பயிற்சி கொடுத்து நிரந்தர வேலை கொடுக்கணும். இந்த 3 ஆண்டுகள் என்கிற இந்த பம்மாத்து வேலை எங்களுக்கு வேண்டாம், இப்படி நீங்க ஒத்து வரல அப்படின்னா மீண்டும் நான் போராடுவேன், ஒரு குடி மண்ணை கூட நான் தரமாட்டேன் என்று ஏற்கனவே பத்திரிகையாளர்களை அழைத்து நான் விளவாக பேசியிருக்கேன். இந்த பிரச்சனைல கொஞ்சம் பேசலாம், அவருடைய பேசிட்டு அப்புறம் நம்ம NLC நிறுவனம் ஏற்படுத்தக்கூடிய மாசுகளை குறித்து மிக விரிவான ஒரு ஆய்வு அறிக்கையை பூவுலகின் நண்பர்களும் மந்தன் அமைப்பும் சேர்ந்து இங்கே வெளியிட்டிருக்கிறார்கள். அங்குள்ள வீடுகளில் நேர்காணல் செய்ததில் இந்த ஆய்வறிக்கை தரக்கூடிய விவரங்கள் நமக்கு மிக பெரும் வேதனையை தருகிறது. இந்த ஆய்வில் பங்கு கொண்டவர்களில் 79 பேர் சாம்பல், நிலக்கரி தூசு போன்றவை வேளாண் நிலங்களிலே பதிந்திருப்பதாக குறிப்பிடுகிறார்கள். அதேபோல 64 பேர் மருத்துவ சிகிச்சை செய்வதற்கு மருத்துவ வசதி இல்லை என்று சொல்கிறார்கள். 85 பேர் பல்வேறு வகையான நோய்களினால் பாதிக்கப்பட்டிருக்கின்றோம் என்று குறிப்பிடுகிறார்கள். 95 பேர் நிலக்கரி தூசு, எரிசாம்பல் இவற்றால் இது காற்றில் பரவுகிறது, இதற்கு புகைப்போக்கியும் நிலக்கரி கிடங்கும் சாம்பல் குட்டையும் சுரங்கமும் காரணம் என்று சொல்கிறார்கள். மிக முக்கியமாக 89 பேர் சிறுநீரகம், தோல் மற்றும் சுவாசம் சார்ந்த நோய்களால் தாங்கள் பாதிக்கப்பட்டிருப்பதாக குறிப்பிடுகிறார்கள். மிக விரிவான அறிக்கையை ஒரு நூலாகவே உங்களுக்கு தந்திருக்கின்றார்கள். மிக சுருக்கமாக தமிழ்நாடு அரசாங்கத்திடமிருந்து நாம் எதிர்பார்க்கக்கூடிய ஒன்று என்னவென்றால் 2030ஆம் ஆண்டு 20,000 மெகாவாட் சூரிய மின்சக்தி உற்பத்தி செய்ய இந்த அரசு திட்டமிட்டு இருக்கின்றது. அந்த அடிப்படையில் அடுத்த 10 ஆண்டுகளுக்குள் கடலூர் மாவட்டத்தில் இயங்கி வரக்கூடிய NLCயினுடைய செயல்பாடுகளை முற்றிலுமாக செயலிழக்க செய்வதற்கான நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும். அதேபோல NLC வெளியேற்றக்கூடிய
கழிவுகள் உடனடியாக தடுக்கப்பட வேண்டும். இது ஒரு பொதுத்துறை நிறுவனமாக இப்போது இருக்கின்றது. வெகு விரைவில் இது தனியாருக்கு ஒன்றிய அரசாங்கத்தினுடைய தொடர் கொள்கையின் காரணமாக தனியாருக்கு தாரை வார்க்கப்படக்கூடிய ஒரு நிலையும் இருக்கின்றது. இந்த சூழலில் சாதாரணமாக தனியார்கள் நடத்தக்கூடிய பல்வேறு வகையான மாசு ஏற்படுத்தக்கூடிய தொழிற்சாலைகளுக்கு தமிழ்நாடு மாசு கட்டுப்பாட்டு வாரியத்தினுடைய அதிகாரிகள் அவ்வப்போது சென்று பரிசோதனை செய்து அபராதம் விதிக்கின்றார்கள். அந்த தொழிற்சாலையே மூடுகிறார்கள். ஆனால் NLCக்கு மட்டும் ஏன் விதிவிலக்கு? இவ்வளவு அதிகமான மாசை ஏற்படுத்தி மக்களுடைய வாழ்வாதாரத்துக்கு வாழ்வுரிமைக்கு பங்கம் விளைவிக்கக்கூடிய NLCயை தொடர் கண்காணிப்பில் உட்படுத்தி அபராதம் விதிப்பதோடு மட்டுமல்லாமல் தேவைப்படும் போது அதனுடைய செயல்பாடுகளை முடங்க வைக்கக்கூடிய நடவடிக்கையை தமிழ்நாடு அரசு எடுக்க வேண்டும் என்று மனிதநேய மக்கள் கட்சியின் சார்பாக கேட்டுக்கொள்கிறோம். பொதுவாக நிலக்கரி பயன்படுத்தி மின்சாரம் தயாரிப்பதை உலக நாடுகள் கைவிட்டு கொண்டிருக்கின்றன. கோலே வேண்டாம்னு சொல்றாங்க. ஆனால் உலகத்திலேயே பழுப்பு நிலக்கரி, நிலக்கரியை விட 4 மடங்கு அதிகமாக சுற்றுச்சூழலை மாசுபடுத்தக்கூடிய காலநிலை மாற்றத்துக்கு காரணமாகக்கூடிய விஷயம் வந்து பழுப்பு நிலக்கரி, லிக்னைட். அந்த பழுப்பு நிலக்கரியை வைத்து மின்சாரம் தயாரிக்கின்ற ஒரே ஒரு கொடுமை வந்து நம்ம நாட்டில் நடக்கும் நினைக்கிறேன். 1956 இன்னைய வரைக்கும் கடந்த 66 ஆண்டுகளாக நெய்வேலி தமிழகத்துக்கு செய்திருப்பது மிகப்பெரிய துரோகம். நெய்வேலி லிக்னைட் கார்பரேஷன் இஸ் எ கிரிமினல் அஃபெண்டர். அவர் கிரிமினல் குற்றவாளி. கிட்டத்தட்ட பல்லாயிரக்கணக்கான மக்களுக்கு பல உடல் உபாதைகளை, கிட்னி டிசீஸ்லேருந்து ஆரம்பித்து ஸ்கின் டிசீஸ்லேருந்து ஆரம்பித்து அவ்வளோ நோய்கள் வருவதற்கான காரணமாக இருப்பது நெய்வேலி லிக்னைட் கார்பரேஷன். அப்போ அந்திம காலத்தில் கூட தொழில்நுட்பமான பழுப்பு நிலக்கரியை வைத்து மின்சாரம் தயாரிப்பு முறையை முழுமையாக கைவிட்டு விட்டு புதுப்பிக்கத்தக்க ஆற்றல், பேராசிரியர் சொன்ன மாதிரி சூரிய சக்தி, காற்றாலை போன்ற பல்வேறு விஷயங்களுக்கு உலகம் போயிட்டு இருக்குது. ஆனால் நாம தான் இன்னும் இந்தியா வந்து சுதந்திரத்தை வந்து இரவில் வாங்கினாலும் என்னவோ உலக நாடுகளாக முடிச்சுக்கிச்சு, இந்தியா மட்டும் முடிக்காமல் இருக்கு. அப்போ நாம தான் இன்னமும் கைவிடப்பட்ட தொழில்நுட்பத்தை வைத்து நாம் மின்சாரம் தயாரித்துக் கொண்டிருக்கிறோம். நாங்கள் சொல்கிறோம், நிச்சயமாக கடலூர் மாவட்டத்தை பாலைவனமாக்க முயற்சிக்கக்கூடிய நெய்வேலி லிக்னைட் கார்பரேஷனுக்கு தமிழக அரசு எந்த நிலத்தையும் கையகப்படுத்தி கொடுக்கக்கூடாது. அது 2006 பணம் கொடுத்துட்டாங்க, 2006 பணம் கொடுத்துருக்காங்க, 50,000 60,000 1 லட்சம் கொடுத்துருக்காங்க, இல்லைன்னு சொல்ல. ஆனால் 2006க்கு அப்புறம் இப்போ நிலம் கையகப்படுத்த சட்டம் வந்து 2013 வந்துருச்சு. லேண்ட் அக்விசிஷன் ஆக்ட் வந்துருச்சு. இந்த புவியின் சராசரி வெப்பநிலை 1.5 டிகிரி செல்சியஸ் மேல் உயரக்கூடாது என்று சொன்ன 2015 பாரிஸ் ஒப்பந்தம் அதன் பிறகுதான் வந்தது. அப்ப இன்னைக்கு இருக்கின்ற முக்கியமான சூழல்ல அந்த நெய்வேலி இருக்கக்கூடிய மக்கள் போராடுவது நெய்வேலி மாவட்டத்திற்கான போராட்டம் மட்டுமல்ல, ஒட்டுமொத்த தமிழகத்திற்கும் இந்தியாவிற்குமான உணவு பாதுகாப்பை கோரியிருக்கின்ற ஒரு போராட்டம். தமிழக அரசு தயவு செய்து புரிஞ்சுக்கணும். அங்கே போராடுற மக்கள் வந்து அவருடைய வாழ்வாதாரத்துக்காக மட்டும் போராடல. இன்னைக்கு ஏன் ஒன்றிய அரசாங்கம் வந்து அரிசி ஏற்றுமதியை வந்து தடை பண்ணியிருக்குன்னா, அரிசி விளைச்சல் வந்து குறைஞ்சிருக்கு. அப்ப இன்னைக்கு அரிசி விளைச்சல் குறையுது, உணவு பற்றாக்குறை வருது, கோதுமை விளைச்சல் குறையுது, மக்காச்சோள உற்பத்தி குறையுது, பருத்தி நம்ம திருப்பூர்ல இருக்க ஆலையிலலாம் ஏன் வந்து பிரச்சனை வச்சுன்னா பருத்தி விளைச்சல் வந்து குறைஞ்சிருக்கு. அப்ப காலநிலை மாற்றம் வந்து உணவு உற்பத்தியை மிகப்பெரிய ஒரு கேள்விக்குள்ளாக்கும் போது அங்க நெய்வேலியில் உணவு பாதுகாப்பை உறுதி செய்து போராடக்கூடிய மக்களிடம் வந்து நிலத்தை பெற்று ஒரு கிரிமினல் குற்றவாளியான நெய்வேலி லிக்னைட் கார்பரேஷன் கொடுப்பது மிகவும் தவறான செயல். தமிழக அரசுக்கும் தமிழக முதல்வருக்கும் நாங்கள் கோரிக்கை வைக்கிறோம். அடுத்த 10 ஆண்டுகளுக்குள்ளாக நெய்வேலி லிக்னைட் கார்பரேஷனை நெய்வேலியிலிருந்து அகற்றுவதற்கான அனைத்து முயற்சிகளையும் மேற்கொள்ள வேண்டும். இனிமேல் 1 சென்ட் நிலத்தை கூட, தமிழ் மக்களின் நிலத்தை கூட வாங்கி அந்த நிறுவனத்திற்கு கொடுக்கக்கூடாது. 250 மடங்கு பாதரசம் அதிர்ச்சி. பாதரசம் அதிர்ச்சா என்ன நோய் வரும்னு சொல்லி நீங்க கூகுளில் சர்ச் பண்ணி பாருங்க. மினமோட்டா டிசீஸ் ஒரு டிசீஸ் இருக்கு. அந்த மினமோட்டா டிசீஸ் எப்படி வருது நீங்க படிச்சு பாருங்க. 250 மடங்கு, 250% அல்ல நண்பர்களே, 250 மடங்கு பாதரசம் கூடியிருக்கிறது அந்த பகுதி. அதுக்கான முழு ஒற்றை காரணம் நெய்வேலி லிக்னைட் கார்பரேஷன் தான். அப்படி தமிழ்நாட்டு மக்களுக்கு அதிதீவிரமான நோய்களை கொடுக்கக்கூடிய நிறுவனத்திற்கு, தமிழ்நாட்டின் விளைச்சல் நிலங்களை பாதிக்கக்கூடிய நிறுவனத்திற்கு தமிழக அரசு எதற்காக நிலத்தை கையகப்படுத்தி கொடுக்க வேண்டும்? NLC ஒரு கிரிமினல் குற்றவாளியை போல் நடத்தப்பட வேண்டும். அந்த நிலம் மீட்கப்பட வேண்டும். எத்தனாயிரம் கோடி சம்பாதிச்சிருப்பாங்க கடந்த 66 வருஷத்துல, எத்தனாயிரம் கோடி. அந்த மக்களுக்கு உங்களால வந்து ஆஸ்பத்திரியில ஒரு வைத்தியம் பார்க்க முடியாதா? அந்த எப்படி பணம் சம்பாதிச்சீங்க? அந்த மக்கள் கொடுத்த நிலத்திலிருந்து நிலக்கரி, பழுப்பு நிலக்கரி எடுத்து நீங்க சம்பாதிச்சீங்க. அவர்கள் கொடுத்த நிலத்திலிருந்து நீங்க சம்பாதிப்பீங்களா? ஆனா அந்த மக்களுக்கு வந்து ஒரு ஆஸ்பத்திரிக்கு வந்து அனுமதி தர மாட்டீங்களா? என்ன ஒரு பச்சை ஏகத்தனம் இது. அப்ப நாங்கள் தமிழக முதல்வருக்கும் தமிழக அரசுக்கும் வைக்கின்ற கோரிக்கை ஒன்றுதான்.
NLC தமிழ்நாட்டை பாலைவனமாக்கும் முயற்சியில் உள்ளது. அந்த பாலைவனமாக்கும் முயற்சி உள்ள NLCக்கு நீங்கள் ஒரு சென்ட் நிலத்தை கூட கையகப்பற்றி கொடுக்கக்கூடாது. அடுத்த 10 ஆண்டுகளுக்குள் நெய்வேலி லிக்னைட் கார்ப்பரேஷன் தமிழகத்திலிருந்து வெளியேற வேண்டும் என்பதற்கான நடவடிக்கைகளை மேற்கொண்டு அந்த பகுதியில் சுற்றுச்சூழலை நாசப்படுத்தி அந்த கார்ப்பரேஷன் அந்த நிறுவனம் தான் அந்த பகுதியில் சுற்றுச்சூழலை மீட்டு தர வேண்டும். அதற்காக அண்ணன் வேல்முருகன் சொல்லியது போல ஒரு வல்லுநர் குழு அமைக்கப்பட்டு எங்கெங்கெல்லாம் பாதிப்பு ஏற்பட்டுள்ளதோ அதை சரி செய்வதற்கான பணத்தையும் நெய்வேலி லிக்னைட் கார்ப்பரேஷன் தான் கொடுக்க வேண்டும் என்ற கோரிக்கையை நாங்கள் வைக்கிறோம். பல இடங்களில் போய் ஆய்வு மேற்கொண்டிருக்கீங்க. குறிப்பா வந்து 17 கிராமங்கள் 17 பகுதிகளுக்கு மேல ரொம்ப பாதிப்படைஞ்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கீங்க. பாதரசம் மட்டும் இல்லாம வந்து மேக்னீசியம், செலேனியம், அமிலத்தன்மைலாம் அதிகமா இருக்கு. இந்த ரிப்போர்ட்டை வந்து அடுத்து எப்படி சார் கொண்டு போக போறீங்க? அரசியல்வாதிகள் டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர்லாம் காமிச்சிங்களா? அவங்க என்ன சொன்னாங்க? அதாவது இன்னைக்கு தான் அந்த ரிப்போர்ட் ரிலீஸ் பண்ணிக்கோம். இது வந்து ஒரு டிப் ஆஃப் த ஐஸ்பர்க்னு சொல்லுவாங்க. ஒரு பெரிய பனிக்கட்டி உள்ள இருக்கிறதோட நுனிபடி தெரியும்னு சொல்லுவாங்கல்ல. ஒரு மிகப்பெரிய சுற்றுச்சூழல் சீரியல் நடந்துட்டு இருக்குது. அதோட ஒரு சின்ன துளி தான், சின்ன புள்ளி தான், ஆரம்ப புள்ளி தான் அந்த ரிப்போர்ட். இதுதான் முழுமையான ரிப்போர்ட் கிடையாது. முழுமையான ரிப்போர்ட் செய்யறதுக்கு 10 லட்சம் கோடி 10 லட்சம் ரூபாய் செலவாகும். அந்த பணம் எங்ககிட்ட கிடையாது. அதை செய்ய வேண்டிய பொறுப்பு தமிழ்நாடு மாசு கட்டுப்பாடு உள்ளது. அப்ப இந்த ரிப்போர்ட்டை வந்து அவங்க அதாவது ஒரு ஆக்ஷன் பாயிண்டா எடுத்துக்கிட்டு அந்த பகுதியில் போய் வல்லுநர் குழு அமைத்து குடிமைச் சமூக அமைப்புகள், மக்கள், விவசாயிகள், சட்டமன்ற உறுப்பினர்கள், நாடாளுமன்ற உறுப்பினர் வைத்துக்கொண்டு முழு ஆய்வு செய்து அது முழு சீர்கேட்டையும் சரி செய்வதற்கான பணியை தமிழ்நாடு மாசு கட்டுப்பாடு துவங்க வேண்டும். இது வரைக்கும் அவங்க வந்து பண்ணவே இல்லையா சார் ஆய்வு? இது யார் பண்ணல? நாங்க கொடுத்த ரிப்போர்ட் எடுத்து பாருங்க எவ்வளவு டைம் இன்க்ரீஸ் ஆகி பாருங்க. அதான் மத்திய அரசு பெரிய நிறுவனம் மாநில அரசு அதிகாரிகள் வர மாட்டேன்றாங்க. அதான் சொன்னாங்க மாநில அரசு கிட்ட கேட்க சொல்லி தான் வேணும்னு கேக்குறாங்க. அவங்க ஆய் பண்ண சொல்றாங்க. ஒரு வந்தாங்க வேலுமுருகன் மேல என்ன கோவம் தெரியல. இல்ல 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 நான் கேக்குறேன். இல்ல நீங்க இல்ல இல்ல நான் கேக்குறேன் உங்க கிட்ட. இன்னைக்கு ஆவாங்க 2001 இல்ல 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 ஒரு நிமிஷம் இருங்க. நீங்க தமிழ்நாடு பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டு மட்டும் தான் பொறுப்பு இருக்கா அந்த சுற்றுச்சூழல் பாதுகாக்கிறதுக்கு? சென்ட்ரல் பொல்யூஷன் கண்ட்ரோல் பொறுப்பு இல்லையா? மாநில அரசு எடுக்கக்கூடிய நடவடிக்கைக்கு மத்திய அரசு பண்ணிதானே சார்? மத்திய அரசாங்கம் செய்ய கூடாதா? இல்ல நீங்க ஆக்சஸ் கொடுக்கணும் மாநில அரசுக்கு. NLC வந்து விவகாரத்துல வந்து பொல்யூஷன் எவ்வளவு இருக்குன்னு மாநில அரசு வெளியே இருந்து மாநில அரசு எடுக்கணும். அதான் நினைக்கிறோம். தமிழ்நாடு அதாங்க நாங்க எடுத்த மாநில அரசு தர்றோம். நீங்க செய்யுங்கன்னு சொல்றோம். நீங்க பொல்யூஷன் கண்ட்ரோல் போய் பாருங்க நாங்க சொல்றோம். நாங்க ஒன்னும் மாநில அரசு செய்யக்கூடாதுன்னு சொல்லியே. ஏங்க நாங்க வந்து நீங்க என்ன சொல்றீங்க? நாங்க வந்து பொல்யூட் பண்றவங்களை குற்றம் சாட்டுறோம். சரியா? நீங்க அதை விட்டுட்டு வேற ஏதாவது கேள்வி கேட்டுருக்கீங்க. நிச்சயமா பண்ணிருக்கலாம், பண்ணணும். நான் கண்டிப்பா கேட்க போறோம். அந்த ரிப்போர்ட் போய் பொல்யூஷன் கண்ட்ரோல் தர போறோம். நீங்க சட்டமன்ற குறிப்பிட்டு காட்டுறோம். சுற்றுச்சூழல் அமைச்சர் ஒரு நிமிஷம் வேல்முருகனுக்கு அருகில் நான் சட்டமன்றத்தில் உட்கார்றவன். சட்டமன்றத்தில் மிக வலிமையாக, மிக கடுமையாக, எந்த அளவுக்கு கடுமையான சொற்றொடர்களை பயன்படுத்த முடியுமோ அவற்றையெல்லாம் பயன்படுத்தி இந்த NLC விவகாரத்தில் தொடர்ந்து குரல் கொடுக்கக்கூடியவர் தமிழக வாழ்வுரிமை கட்சியினுடைய சட்டமன்ற உறுப்பினர் தலைவர் வேல்முருகன் அவர்கள். இல்ல நிச்சயமாக பேசிட்டாங்க. இல்ல நிச்சயமா பேசிட்டாங்க. யார் பேசக்கூடாது? இல்ல சாரும் பேசியிருக்காங்க. சாரோட அறிக்கையில் வந்திருக்கு. நாங்களே சேர்ந்து ஒர்க் பண்ணிக்கோம். யாரும் இல்லாம இல்ல. இந்த கூட்டம், இந்த பிரஸ் மீட் வந்து நெய்வேலிக்காக. சரியா? நெய்வேலி லிக்னைட் கார்ப்பரேஷன் இல்ல அது நம்ம பிரஸ் மீட் வைப்போம். அப்ப நீங்க வந்து கேள்வி கேளுங்க. நெய்வேலி லிக்னைட் கார்ப்பரேஷன் ஒரு கிரிமினல் அஃபெண்டர் நாங்க சொல்றோம். ஒரு கிரிமினல் குற்றவாளி நாங்க சொல்றோம். சரியா? அது வந்து கடலூர் மாவட்டத்தை முழுமையாக பாலைவனமாக்கி கொண்டு நாங்க சொல்றோம். அது தொடர்பான கேள்வி நீங்க கேள்வி பதில் சொல்றோம். குழந்தை நம்ம இன்னொரு பிரஸ் மீட் வைப்போம். தெரியாது அதாவது 1950களில் 1940களில் என்னென்ன விளிம்புகள்லாம் யோசிச்சு வளர்ச்சி சுத்தணுமோ அதுதான் 2023 தொடரணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா நீங்க சொல்றது கரெக்ட். சரியா? 2023 சரியா? அந்திம காலத்தில் இருக்க தொழில்நுட்பங்கள் பேச வேண்டாம். இது அனல் மின் நிலையம், பழுப்பு நிலக்கரி, பட்டாசு, ஹைட்ரோ கார்பன், மீத்தேன் இதெல்லாம் அந்திம காலத்தில் இருக்கு. சன்செட் இண்டஸ்ட்ரி, சன்ரைஸ் இண்டஸ்ட்ரி வாங்க. இது காற்றாலை இருக்கு, சூரிய மின்சக்தி இருக்குது, இன்னும் எவ்வளவு விஷயங்கள் நாங்க அதெல்லாம் வேணாம் சொல்லவே இல்லையா? அதாங்க சொல்றேன். அந்த நான் இன்னொரு சொல்றேன். இந்த நேரு வந்து சொன்னாரு பெரிய அணைகள் தான் இந்தியாவின் கோயில்கள் சொன்னாரு. ஹிராகுட்டு, பக்ரானங்கள் தான் இந்தியாவின் கோயில்கள் சொன்னாரு. இன்னைக்கு பெரிய அணைகள் பத்தி சொல்ல முடியுமா? அன்னைக்கு சுற்றுச்சூழல் பத்தி பார்வை கிடையாது, சுற்றுச்சூழல் பத்தின ஒரு இது கிடையாது. அதெல்லாம் அப்படி முடிவெடுத்தாங்க. அதே தான் பிடிச்சி தொங்குவோம் நீங்க சொன்னீங்கன்னா அது வந்து பதில் கிடையாது.
Yeah, we have a map for that. So there is a map in the report. Yeah, there is a map in the There's a map in the report. We will share that report. How many square kilometers has been built? How many square meters can you put? Any idea? We have not calculated. It can be easily be calculated. So from the we'll map. show you the points where the samples have been taken. No, No, different location. What is the distance between one site and what is the distance between one site to another site? So we have covered a radius of about 7 or 8 kilometers around the mines. NLC வந்து 8 kilometers radius. Around the mines and this thing. 7 to 8 kilometers. 7 to 8 kilometers radius. The plant site itself is like what? Yeah. What size? No, outer. அதோட எல்லையிலிருந்து சரௌண்டிங் ஒரு 10 to 15 கிலோமீட்டர் சுற்றுவட்டார இருக்கிற அனைத்து கிராமங்களிலும் What will be that area, sir? Can you Yeah, quantify it? no, see, if you ask in square kilometers, maybe we will not be able to know, but it will be around 7 to 8 kilometers surrounding No, that. it can be calculated. It can be calculated. We have the maps with you. Yeah. Otherwise you can calculate, but that's what I was saying, whether you have done or not. No. I mean, it's not required to just calculate like that because we have shown the area which has been covered by our Impacted sampling. villages will not be around the only 10 kilometers, can go beyond. No, that's can what I'm go saying. beyond. It is just tip of the iceberg. See, this report is just tip of the iceberg. The Pollution Control Board authorities have to take this as a action point and do further studies on about 30, 40 kilometers. As he asked, none of the TSPCB or CPCB, none of them have done any No, sort of. as of now, we know, we don't have any data for that. இதுக்கு முன்னாடி அவங்க பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டு ரிலீஸ் பண்ண ஏதாவது டேட்டா கூட கம்பேர் பண்ணா என்ன மாதிரி வித்தியாசம் இருக்கு? அது பாத்தீங்களா? Have PCB data has been compared with this data? So there is இந்த ஃப்ளை ஆஷ் பத்தி சார் சொல்லிருக்காரு. ஃப்ளை ஆஷ்ல வந்து இவ்வளவு பாதிப்பு இருக்குன்னு சொல்றாங்க. கம்பேர் டு நம்ம ஸ்டெர்லைட் விட மோசமான ஒரு எஃபெக்ட் அந்த டைம் பாம்ஸ் இருக்கு. இந்த ஃப்ளை ஆஷ் வந்து சிங்கிளா பயன்படுத்த சொல்லி அரசாங்கம் வந்து சப்சிடி கொடுத்து கம்பெனிஸ் போகுது. இல்ல அது வந்து அந்த செங்கலா மட்டும் இல்ல சிமெண்ட் இண்டஸ்ட்ரியிலையும் பயன்படுத்த சொல்லி சொல்றாங்க. அதுக்கான ஆய்வுகள் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. அதோட இம்பாக்ட் எப்படி இருக்கும், அதோட எஃபெக்ட் எப்படி இருக்கும் சொல்லி பார்த்துருக்காங்க. காத்து பரவறதுனால தான் எஃபெக்ட். காத்த பரவ மட்டும் இல்லாம அந்த ஃப்ளை ஆஷ் வந்து மீன்கள் வந்து இதாகுது, அந்த மீன் நாம சாப்பிடுறோம். இந்த பேக்கிங் க்ளோஸ்டா கொண்டு போனா இந்த இல்ல அதான் அதுக்கான ஆய்வு அப்படி பண்ணுங்க. இல்லை சார். இவன் வந்து 100 ஏக்கர்ல என்எல்சி வந்து ஒரு பெரிய ஏரி வெட்டியிருக்கான். அந்த ஏரியில இந்த சாம்பல் தண்ணியை கொண்டு வந்து நிறுத்துறான். அதுல இருந்து அந்த தண்ணியை திறந்து விடுறான். அந்த சாம்பல் அப்படியே படிவங்கள் ஃபுல்லா அந்த விவசாய நிலங்கள்ல முழுவதுமா அப்படியே படியுது. அதனாலதான் அந்த விவசாய அரிசி உளுந்து உற்பத்திலேயே அந்த பயிர் வகைகள்ல மாற்றம் ஏற்படும் நாங்க சொல்றோம். அந்த நீரை பம்ப் பண்ணி ஒரு நாளைக்கு பல கோடிக்கணக்கான மில்லியன் லிட்டர் தண்ணீரை பம்ப் பண்ணி கறி வெட்டி எடுக்க உறிஞ்சி வெளியே அனுப்புறான். அந்த வெளியேற்றல அந்த தண்ணீர்ல அந்த அவன் கறி வெட்டுறதுல தண்ணி எடுக்கிறாங்க. அந்த கறி துகள்கள் அந்த வாட்டர்ல வருது, அந்த தண்ணியோட கலந்து வருது. அதுவே என்எல்சில வருதுன்னா எல்லா இடத்துலயும் வரும். எங்க என்எல்சி கண்டிப்பா டெண்டரே விட்டாங்க. கவர்மெண்ட் டெண்டரே இல்ல என்ன என்எல்சில அதிகமா அதிகமா வரும். வரும். நீங்க சொல்ற மாதிரி காற்றின் மூலமா பரவும். அந்த தண்ணீரை சப்பரிச்சுக்குள்ள 1000 அடி 850 அடியில உரியும் போது அந்த கரித்துகளோட அந்த தண்ணி வெளியேறுது. அந்த தண்ணியை தான் மக்கள் குடிக்கிறாங்க. அதுதான் பல்லு ஃபுல்லா கம்ப்ளீட்டா மஞ்சள் ஆயிடுது. அந்த மூக்குல ரத்தம் வருது, அந்த அவங்க சிறுநீர் கோலாது இப்படி ஏற்படுது. திடீரென்று ஆஸ்துமா ஏற்படுது. அப்படியே நோய் 2-3 நாள் இறந்துடுறாங்க. நிரந்தர தொழிலே இறந்துடுறாங்க. இதுல பெரிய கொடுமை என்னன்னா இப்படி எல்லாம் நோய் ஏற்படுது. நீங்க 1500 கோடி 2000 கோடி சம்பாதிக்கிறீங்க. அந்த என்எல்சி மருத்துவமனையில அங்க இருக்கிற சுற்று வட்டார மக்களுக்கான மருத்துவ வசதி ஏற்பாடு பண்ணி கொடுங்கன்னு பல முறை கூட்டு போடும் போராட்டம் பண்ணணும் கண்டுக்கல. அப்புறமே மருத்துவ கல்லூரியா அறிவிங்க அப்படின்னு நாங்க சொன்னோம். அதையும் அறிவிக்க மாட்டேன்றாங்க. ஆனா இப்போ இருக்கிற புதிய கலெக்டர் அன்னைக்கு என்னோட 2 நாள் பேச்சுவார்த்தையில நான் இதுக்கு ஒரு என்எல்சிக்கு ஒரு நல்ல அழுத்தம் கொடுக்குறேன். அது என்னன்னா ஒரு சேர்மன் வராரு, ஒரு அஷ்யூரன்ஸ் கொடுக்குறாரு, மாறி போயிடுறாரு. இன்னொரு கலெக்டர் வராரு, அவரு ஒரு அஷ்யூரன்ஸ் கொடுக்குறாரு, மாறி போயிடுறாரு. இப்ப பாத்தீங்கன்னா எங்களுக்கு ஏற்கனவே ஒப்பந்தங்கள்ல இருந்த என்எல்சி சேர்மன் கிடையாது, என்எல்சி டைரக்டர் பர்சனல் கிடையாது. 3 பேருமே மாறிட்டாங்க, ரிட்டையர்ட் ஆயிட்டாங்க. அதே மாதிரி அப்ப இருந்த கலெக்டர் இல்ல, அப்ப இருந்த எஸ்பி இல்ல. அப்ப நாங்க போராடும் போது கூட்டு போடும் போது தள்ளுமுள்ளாவது அடித்தடி வரும்போது வந்து எஸ்பி கலெக்டர் என்எல்சி சேர்மன் டைரக்டர் பர்சனல் எல்லாரும் உட்காந்து என்கிட்ட ஒப்பந்தம் போடுறாங்கல்ல, அவங்க யாருமே இருக்க மாட்டாங்க. அவங்க போட்ட ஒப்பந்தம் இப்ப கதையை பேசுங்க அப்படின்றாங்க. நாங்க என்ன செய்யணும்? ஒவ்வொரு முறையும் இப்படிதான் தோட ஒரே ஒரு நிமிஷம். மிக முக்கியமாக வந்து இதில் வந்து மாநில அரசு செய்ய வேணுங்கிற ஒரு கோரிக்கை வைக்கிறோங்கிறது ஒரு பக்கம். 2021 காலநிலை மாற்றம் குறித்து கிளாஸ்கோவில் ஒரு மாநாடு நடைபெறுகிறது. அந்த மாநாட்டில் பங்கு கொண்ட நம்முடைய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இந்த நிலக்கரி பயன்பாட்டை நாங்கள் குறைப்போம் அப்படின்னு அந்த மாநாட்டில் பேசுகிறார். அப்படி பேசிவிட்டு நம்முடைய பொறியாளர் சுந்தரராஜன் சொன்ன மாதிரி பழுப்பு நிலக்கரி என்பது நிலக்கரியை விட மிக மோசமான மாசை ஏற்படுத்தக்கூடியது. அப்படிப்பட்ட ஒரு பழுப்பு நிலக்கரிக்கு கூடுதலாக வந்து நாங்கள் வந்து என்எல்சியை விரிவாக்கம் செய்வோன்று நிலம் எடுப்பது எவ்வளோ பெரிய முரண்பாடு. சர்வதேச அளவில் காலநிலை மாற்றத்துக்கு இந்தியாவினுடைய
பங்களிப்பாக நிலக்கரி பயன்பாட்டை நாங்கள் குறைப்போம்னு சொல்லிட்டு பழுப்பு நிலக்கரி பயன்பாட்டை அதிகரிக்கிறதுங்கிறது மக்களை பாதுகாக்கக்கூடிய பணியா? மைன் கிட்ட மெர்க்குரி வந்து அதிகமா இருக்கு 290. மெர்க்குரி அந்த இடத்துல வர்றதுக்கு என்ன சார் ரீசன்? அது ஒன் ஆஃப் தி பை ப்ராடக்ட் ஆஃப் ஃப்ளை ஆஷ் அண்ட் ஆல்சோ மற்ற கழிவுகள் வருது இல்லையா, அது வந்து மெர்க்குரி இருக்கும். அது நீங்கள் ட்ரீட் பண்ணணும், விடக்கூடாது. இப்போ நிறைய கன்வென்ஷன்ஸ் இருக்குது, நிறைய ரூல்ஸ் இருக்குது. ஹவு டு ஹேண்டில் மெர்க்குரி வேஸ்ட்னு ரூல்ஸ் இருக்குது. அது எதுவும் பண்ணாதனால தான் வந்து அங்கே வந்து டெபாசிட் ஆகும். அந்த சாம்பிள் மட்டும் ஒரு 2-3 மடங்கு அதிகமா. ஆமாம் ப்ராப்ளம் கான்சன்ட்ரேஷன் அங்கே ஜாஸ்தியாக வந்திருக்கலாம். அது என்னன்னா ஏன் அங்கே அதிகமாக இருக்குன்னு காரணம் தெரியல. ஆனால் அது பொல்யூட்டிங் ரிஸ்க் வந்து NLCயோட கழிவுகள் தான் சார். ஒன்றும் இல்லை, அந்த சாம்பல் ஏரின்னு ஒரு பெரிய ஏரி இருக்குல்ல சார், அதில் அந்த காற்றின் மூலமாக பறக்கிற அந்த துகள்கள் முழுவதும் அந்த சாம்பல் ஏரியோட ஏரியில் படிவோம். அந்த தண்ணியை திறந்து விடலாம். நீங்கள் இப்போ நாங்கள் விவசாயிகள் சார்பாக ஒரு குறும்படம் தயாரிச்சிருக்கிறோம். அதில் அந்த தண்ணி NLC தண்ணி விவசாயிகள் திறந்து விட சொல்கிறாங்க. அந்த தண்ணி போகிறத பாருங்கள், அவ்வளோ ஒரு மோசமாக அழுக்கடைஞ்சு மாசடைஞ்சு அவ்வளோ ஒரு கருப்பாக அப்படியே கறி தண்ணியாக போகும். நிலக்கரியும் தண்ணி கலந்து வேற வழி இல்லாமல் அதையும் நாங்கள் விவசாயம் பயன்படுத்துகிறோம், அங்கே இருக்கிற மக்கள் பயன்படுத்துகிறாங்க. ஆனா அதுல இருக்கிற அந்த பாதிப்புகள், அதுல வெளியிற பொருட்களுக்கு இருக்கிற பாதிப்புகளை அந்த விவசாயிகளுக்கு உள்ள என்ன இருக்குன்னு தெரியாது. ஆனா இன்னைக்கு நீரியல் துறை வல்லுநர் சொல்றாரு, அதை ஒன்றவங்களுக்கு நோய் ஏற்படுது அப்படின்னு. அதனாலதான் இன்னைக்கு அந்த ஆண்களுக்கு பெண்களுக்கு மலட்டுத்தன்மை ஏற்படுது, பயங்கரமான நோய்கள் ஏற்படுது. இப்போ ஹாஸ்பிட்டல் கொண்டு போறாங்க, காப்பாற்றப்படல, இறந்து விழுறாங்க. இவ்வளவு வழிகளோட இருக்கிறோம். அது ஒரு மிகப்பெரிய பொது சார். 3 பிரதமரை போய் சந்திச்சேன் சார். 2 பிரதமர் அங்க வரும்போது மறிச்சு பிரச்சனை பண்ணோம். 3 பிரதமர் என்கிட்ட கொடுத்த அஷூரன்ஸ். நசரி நாராயணன் வந்து கோல் செக்ரட்டரி வந்து அவங்களை வச்சுக்கிட்டு நாங்க போட்ட ஒப்பந்தம் எதுவுமே நான் செய்ய மாட்டேன்னு சொல்றேன் சார். நாங்க என்ன பண்றது சொல்லுங்க? நான் உங்களுக்கு தெரியும் இருக்குனே, நான் வந்து இது தொடர்ச்சி இது மாதிரி பண்ணீங்கன்னா தமிழ்நாடு விடுதலை படை பாணியில் என்னுடைய நடவடிக்கை இருக்குன்னு சொன்னேன். எம்மள தேசவிரோத வழக்கு. அப்புறம் இருந்து பிரைம் மினிஸ்டர் நம்ம சிஎம் கலைஞருக்கு லெட்டர் எழுதி எம்மள தேசவிரோத வழக்கு போட்டாங்க. நான் ஜெயிலுக்கு போனேன். எவ்வளவு எத்தனை பேர் அங்க பட்டளை மக்கள் காலத்தில் போராடும் போது முத்தாரமொழி வாழைச்சல் குண்டத்தடுப்பு சட்டத்தில் போராட்டத்துக்காக உள்ள போயிருக்கிறோம். அது மாதிரி சிப்காட்டை எடுத்து நாங்கள் போராட்டத்துக்காக 5 பேர் என் கூட இந்த தம்பிங்க சொந்தக்கார பசங்களை பிடிச்சி என் கூட பிடிச்சி குண்டாஸ் போட்டாங்க. எங்கள் வாழ்வே எழுந்திருக்கும் சார். நாங்கள் ஒரு சமூக விரோதியா, நாங்கள் ஒரு பெரிய தீவிரவாதியா, நாங்கள் NLCக்கு எதிராக நாங்கள் ஒரு நக்சல் பாரியா எங்களை பார்க்குறாங்க. ஒட்டுமொத்த அரசு இருந்தால் அவங்க சொல்றதா அடுத்த நிமிஷம் NLC சேர்மன் சீஃப் செக்ரட்டரி கேடரு கலெக்டரோ எஸ்பியோ அவங்களுக்கு தான் போய் பேசணும். அவன் நம்ம இடத்துக்கு வரமாட்டான். அது வரமாட்டேன்னு சொல்லணும். நான் வர வச்சு பேச்சுவார்த்தை நடத்திய கூட நேரடியாக இங்கிருந்து டெல்லி பிரைம் மினிஸ்டர் ஆஃபீஸ் பேசுறாரு, பிரைம் மினிஸ்டரோட பேசுறோம், மினிஸ்டரோட பேசுறோம். அடுத்த நிமிஷம் நம்ம சிஎம் ஆஃபீஸ் செக்ரட்டரி சீஃப் செக்ரட்டரி ஃபோன் வருது, நம்ம இண்டஸ்ட்ரியல் செக்ரட்டரி ஆடுறாங்க. சொல்லுங்க. அப்ப நாங்க போராடி அடி வாங்கி உத வாங்கி வழக்க வாங்கி துப்பாக்கி சூட சுமந்து இது நாங்க சுத்தமா எங்களுடைய வாழ்க்கையை இழந்துட்டு இருக்கிறோம். ஆனா இன்னைக்கு 1989 பிறகு ஒரு ஆளுக்கு இது வரைக்கும் ஒட்டுமொத்த NLC வரலாற்றிலே 30,000 பேர் ஒப்பந்த தொழிலாளர்கள் நேரடியாக வேலை செய்யற இடத்துல வெறும் 1,800 பேர் தான் சார் நாங்க நிரந்தர வேலை வாங்கி நிலம் கொடுத்தோங்க. இதே இப்ப நாங்க தகவல் உரிமை சட்டத்தில் என்ன சொல்றோம், ராஜஸ்தான்ல NLCல சம்பாரிச்சு ராஜஸ்தான்ல உத்தரப்பிரதேசல மத்திய பிரதேசல NLC நிறுவனங்கள் இருக்கு. அங்க நிலம் கொடுக்கிற மக்களுக்கு ஆன் தி ஸ்பாட் இங்க ஏக்கருக்கு 1 கோடி இந்த கையில நிரந்தர அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கொடுக்குறான். இதை கேட்டா நாங்க தீவிரவாதி, நாங்க நக்சல் பாரியா, எங்க மீது தேசத்தோட வழக்கா, எங்க மீது துப்பாக்கி சூடா? இந்த NLC வந்து இயற்கை எரிசக்தி பிளான் போட்டுருக்காங்க. சோலார் ட்ரை பண்ணிருக்காங்க. 2016 சோலார் ட்ரை பண்ணிருக்காங்க. They are claiming to be 100%. Yes, so Navili officially it is utilizing 100% of the fly ash, but what is happening is actually these are figures reported by the company itself. But actually if you see the fly ash also is being dumped around, a lot of it is also escaping into the water, so that the way it is being used doesn't seem to be proper. Also what Navili NLC is doing is a lot of the fly ash is being dumped into the old mine void. So the mine which is empty, the fly ash is also being used to do that. And then they are trying to recover the land. Now the question is whether that land then can be used for any agriculture or anything, because it will continue to contaminate the groundwater, it will continue to contaminate whatever is grown on it. So these are the questions. So one of the why we are worried about Neyveli is it has got the world's finest artisan water, world's finest. Number one. You know 40-50 years back people used to just dig the sand with hands, they used to get water. பொங்கோ கையை வச்சு இப்படி உறிஞ்சி தண்ணி குடிச்சிருக்கும். Beautiful artisan streams are there, completely destroyed. அவ்வளவு ஆர்டிசன் ஊட்டு காணப்பட்ட ஒரு இடம். இன்னொன்னு பத்திரிகை ஊடக நண்பர்களுக்கு ஒரு தாழ்மையான வேண்டுகோள், NLC இது போன்ற பரந்தூர், காட்டுப்பள்ளி, எண்ணூர் இது மாதிரி விஷயங்களுக்கு நாங்கள் போராடுறோம். சில பத்திரிகை ஊடக நண்பர்கள் வந்து அது என்ன உண்மை தன்மை இருக்கு அப்படின்றத அது ஒரு டிபேட்டாவோ அது ஒரு விவாதங்களோ குறிப்பா யூடியூப் சேனல்கள்
இப்போ யூடியூப் சேனலுக்கு இந்த போராட்டத்தில் என்ன சொல்லிட்டாங்க, சில அரசியல் கட்சி தலைவர்களே போராட்டம் எங்களை குற்றவாளிகள் மாதிரி ட்வீட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. என்ன அப்படின்னா, நீங்க தான் 10 வருஷம் முன்னாடி நிலத்தை கொடுத்துட்டீங்களா, காசை வாங்கிட்டீங்களா, நிலத்தை விட்டு போக வேண்டியதானே, எதுக்கு உங்களுக்கு போராட்டம் அப்படின்னு சில ஆங்கர்கள் யூடியூப் ஆங்கர்கள் விவாதத்தை வைக்கிறாங்க. அதனால இதர R&R பாலிசி 2013 கொண்டு வந்த R&R பாலிசியில் அவ்வளவு காலங்கள் குறிப்பிட்டிருக்கு. அதை நடைமுறைப்படுத்துவது குறித்து எந்த பத்திரிகை எந்த நெறியாளர்களுக்கும் அதை பற்றியான ஒரு புரிதல் இல்லை. அதே மாதிரி உங்ககிட்ட வேண்டுவது, நாங்க பிரதமரை பார்த்துட்டோம், கோல்ட் மினிஸ்டர் பார்த்துட்டோம், தமிழ்நாடு பல முதல் ஜெயலலிதா கிட்ட உட்காந்து பேச்சுவார்த்தை பண்ணேன், கலைஞர்கிட்ட உட்காந்து பேச்சுவார்த்தை பண்ணேன், இன்றைய முதலமைச்சர் உட்காந்து போனோம், பல உயர்நீதிமன்ற உச்சநீதிமன்றம் போய் பார்த்துட்டோம். எங்களுக்கு எங்கேயுமே சரியான தீர்வு கிடைக்கப்படலை. அதனால ஊடகத்துறையா இருக்கிற, பத்திரிகை துறையா இருக்கிற நீங்க தான் இதை வந்து உண்மைத்தன்மையை மக்கள்கிட்ட விவாத பொருளாக எழுதணும். பெரிய பத்திரிகைகள் இதை ஆர்டிகளை எழுதணும். அப்ப உண்மைத்தன்மையை அறிந்து விவாத பொருள்களாக மாற்றுகின்ற போதுதான் அந்த பொருளற்ற மக்களுக்காக ஏதாச்சும் கொஞ்சம் நிவாரணமோ அவங்களுக்கான ஒரு ஒரு என்ன சொல்லுவாங்க, ஒரு ஏதாவது ஒன்று கிடைக்கும். அதனால சில இப்போ வர சின்ன சின்ன யூடியூப் சேனல்ல அவங்க ஏதாவது ஒன்று அவசரத்துக்கு பரபரப்புக்கு ஒரு தலைப்பு வச்சு போட்டு விடுறாங்க. அதுவே பெரிய மெயின் மீடியாவை எடுத்துட்டு போடுறாங்க. குறைந்தபட்சம் அதை குறித்து ஒரு கேள்வி கூட என்கிட்ட கேட்கறது இல்லை. அங்க இருக்கிற போராடுற மக்கள் கிட்ட ஒரு கிளாரிட்டியே இல்லை, கிளியர் பண்றது இல்லை. நீங்க வாங்க, வந்து அங்க இருக்கிற பாதிப்புடைய மக்கள் நீங்களே நேரடியா ஸ்டடி பண்ணுங்க, ஆய்வு பண்ணுங்க. அந்த தண்ணி நான் சொல்ற மாதிரி கறி கலந்து தனியா ஓடுதா இல்லையா பாருங்க. அங்க வீடு வெடி வைக்கும் போது வீரல் ஏற்படுதா பாருங்க. வெடி வைக்கும் போது போர் அப்படியே அறுத்துக்கிட்டு பைப்போட உள்ள போகுது. அது 10 லட்சம் போட்டாதான் போர் போட முடியும். அதுக்கெல்லாம் எந்த நட்டிடம் கிடையாது. கால்நடைகளுக்கு, ஆடு மாடுக்கு, மர வகைகளுக்கு. ஆக எதை பத்தியுமே வந்து நீங்க பேசு பொருளா மாறல சார். NLCல மின்சாரம் பற்றாக்குறை இருக்கு. NLCல மின்சாரம் வாங்கிட்டு இருக்கோம். NLC எவ்வளவு சார் ஆகுது? 89:11. இல்ல எவ்வளவு வருது? எவ்வளவு எத்தனை மெகாவாட் வாங்குறோம்? 89:11 தான். 89 NLC 10:11. இல்ல தமிழ்நாடு எவ்வளவு கிடைக்குது? NLC தேவை தமிழ்நாட்டுக்கு எவ்வளவு வருது? தமிழ்நாட்டுக்கு மட்டும் யூஸ் பவர் இல்ல, கேரளா போகுது, பாண்டிச்சேரி போகுது, ஆந்திரா போகுது. சோ அப்ப மாசெல்லாம் எங்களுக்கு அப்படிதான் சொல்றீங்க. நீ வந்து பாதச 250 மடங்கு உனக்கு அதிகரிக்கட்டும், நீ வந்து அனுபவிச்சுக்கோ அப்படின்னு சொல்ல வரீங்களா? என்ன சொல்ல வரீங்க நீங்க தான் சொல்லணும். இல்ல அங்க கிடைக்கிற மின்சாரத்தை ஈஸியா வந்து சூரிய சக்தி காட்டார வச்சு நம்ம வந்து இது பண்ணிக்க முடியும். நிறைய பண்ணிக்க முடியும். அதிகபட்சம் 1000 மெகாவாட் தராங்க சார். இந்த 1000 மெகாவாட்டை நீங்க இங்க சொந்தமா தயாரிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க. நீரூற்றின் மணி இப்ப நான் உங்ககிட்ட சொல்றேன், நான் அஷூரன்ஸ் கமிட்டி சேர்பர்சன். நான் நீலகிரி மாவட்டத்துக்கு போய் இதை குறித்து ஆய்வு செய்திருக்கின்ற போது அங்க இருக்கிற நம்முடைய இபி டிபார்ட்மெண்ட் அதிகாரிகள் சொல்லுகிற செய்தி, கடந்த கால ஆட்சியில பொது நிறுவனங்கள் குழு சார்பாக நம்ம ஆய்வு செய்யும் போது எங்களுக்கு அரசு அனுமதி கொடுக்க சொல்லுங்க. ஒன் டைம் பேமெண்ட் 50,000 கோடி ஒன் டைம் இபி டிபார்ட்மெண்ட் கொடுக்க சொல்லுங்க. நாங்க எங்க ஊட்டி, பயக்காரா உள்ளிட்ட பல்வேறு நீரூற்று நிலையங்கள் மூலமாக தனியார் நிறுவனங்கள் கூட அதிகமான குறைந்த விலைக்கு மின்சாரம் தருகின்ற போது நாங்க அதை பம்பிங் பண்ணி தேக்கி வச்சு 24 மணி நேரமும் மின் உற்பத்தி பண்றோம். சில கடந்த கால அரசுகள் உற்பத்தியை பண்ண வேணான்னு சொன்ன உண்மையில நான் இல்ல அதான் சொல்றேன், பண்ண வேண்டாம். சில அரசுகளே வெளியில 20 ரூபாய் கொடுத்து வாங்கினா கமிஷன் கிடைக்குன்னு சொல்லிட்டு அரசு உயர் அதிகாரிகளை தொடர்பு கொண்டு நீங்க நீர்மின் நிலையத்தை ஸ்டாப் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு வெளியில வாங்கிருக்காங்க. ஆக இதெல்லாம் வந்து அரசு இயந்திரங்கள், அரசு உயர் அதிகாரிகள், அரசுகள் வந்து முறையா நம்ம கிட்ட இருக்கிற சோர்ஸை கொண்டு மின்சாரம் தயாரிக்கலாம் சார். இதுக்காக எங்களை பொண்ணு, எங்க குழந்தைகளுடைய உயிரோட விளையாடி எங்களுடைய வாழ்வுரிமையை பறித்து மின்சாரம் 1000 மெகாவாட் தயாரிக்கணுன்ற அவசியம் இல்லையே. நான் தான் சொல்றேன், நீங்க காற்றாலை மூலமா தயாரிக்க நீர்மின் நிலையத்தின் மூலமா திட்டம் கொண்டு வாங்க. நம்ம ஒரு சீஃப் இன்ஜினியர் லெவலில் என்கிட்ட சவால் விடுறாரு. ஒரே ஒரு முறை எத்தனை 2.5 லட்சம் கோடி பட்ஜெட் இருக்கிற ஒரு அரசாங்கம் ஒரு 50,000 கோடி ஒன் டைம் பேமெண்ட் எங்களுக்கு கொடுக்க சொல்லுங்க. தமிழ்நாட்டுக்கு 50,000 மெகாவாட் உறுதி செய்து கொடுக்குறோன்றாங்க. 5 மெகாவாட் 5,000 மெகாவாட்ல நீர்மின் சக்தி மூலமா நான் கொடுக்குறேன்றாங்க. நான் சொல்றது அதிகாரப்பூர்வமான செய்தி. அரசுடைய பொது நிறுவனங்களுடைய தலைவராக இருக்கிற இன்னைக்கு அரசு உரிமை குழு தலைவராக இருந்து பல மின் திட்டங்களை போய் நேரடியாக ஸ்டடி பண்ணி பல அதிகாரிகளை கூட்டு நான் ஆய்வு செய்த அடிப்படையில் நான் சொல்றேன். ஏன் அதுக்கு நம்ம அரசுக்கு போகக்கூடாது? மத்திய அரசு அதுக்கு ஏன் மானியம் கொடுத்து நீங்க செய்யுங்க சொல்லக்கூடாது? இதெல்லாம் இருக்குல்ல, மாற்று வழி இல்லைனாலும் பரவாயில்ல. ஒரு முக்கியமான ஆய்வறிக்கை இன்னைக்கு வெளியிட்டிருக்கோம். அதை ஊடகத்துறை நண்பர்கள்லாம் சேர்ந்து மக்களிடம் கொண்டு சேர்க்குமாறு கேட்டுக்கொண்டு கலந்து கொண்ட அனைவருக்கும் எல்லோரும் சார்பு நன்றி தெரிவித்துக்கிறேன். நன்றி.